சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். கிரிஜாமா விநாயகர் பாடல் பாடும். திருச்சிற்றம்பலம். உம்பத்தனுக்கென மணி கசிவாகி உன் கடலில் தேனமுத துணர்வூரி இன்பரசத்தே பருகே பலகாலும் எந்தன் உயிர் காதர உற்ற அருள்வாயே. தம்பிதனுக்காக வனத்தனை போலே தந்தை வளத்தால் அருள் கை கனியோனே. அன்பர் தமக்கான நிலை பொருளோனே, ஐந்து கரத்து ஆனை முக பெருமாளே. திருச்சிற்றம்பலம். விமலா தேவியம்மா நாலு துதி பாடும். மைக் ஆன் பண்ணிட்டு பாடுங்கம்மா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த வீரானடி போற்றி. வாழி திரு நாவலூர் வந்தொண்ட பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. ஊழிமணி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இன்று நம்ம ஈசன் குடும்பத்துல சாக்கிய நாயனார் புராணம் அப்படின்ற ஒரு நாயனார் புராணத்தை நம்ம மருத்துவர் ஐயா இன்னைக்கு நமக்கெல்லாம் சிறப்பாக செயலாற்று கொண்ட வந்துள்ளார். அவர் நம்ம குடும்பத்தின் சார்பாக, ஈசன் குடும்பத்தின் சார்பாக, இங்கு கூடியிருக்கும் அனைத்து அடியார்கள் சார்பாக அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா சின்ன வயதிலே, அதான் நம்மள சொல்ல திருஞான சம்பந்தர் 3 வயது 2 வயதுல மெய்கட்ட அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரில நம்ம ஐயா 8 வயதிலேயே இயல்பாகவே அவருக்கே அந்த ஞானம் பிறந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எல்லாருமே நம்ம முதல்ல குழந்தைங்களை என்ன சொல்லி கொடுப்போம்? முதல்ல நம சிவாய, அதுக்கப்புறம் சிவாய நம, அடுத்தது சிவசிவன் சொல்லி கொடுப்போம். அந்த 8 வயதுல அவர் ஞானம் பெற்றவர் தான் சொல்லலாம். அவர் சிவாய நம சிவாய நம அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அந்த மாதிரி சொல்லி இருக்கிறதுனாலதான் எந்த நேரமும் எந்த நேரத்துல நம்ம அவர் அழைத்தாலும் அவர் உடனே அந்த எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு இருக்குன்னு சொல்லலாம். எம்பெருமான் அவருக்கு ஒரு அருள் புரிந்திருக்கான்னு சொல்லலாம். அது மாதிரி அந்த சொல்றாங்கள ஓம் என்ற தத்துவத்தை ஐயா எழுதினார் முருகப்பெருமான் நம்ம அருணகிரிநாதருக்கு கொடுத்த மாதிரி ஐயாவுக்கு அந்த 8 வயதுல அந்த ஞானம் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அவர் 15 வயதிலேயே அம்பாளுடைய அருள் சக்தி பெற்றோர்னு சொல்லலாம். அந்த பயிற்சி எல்லாம் செய்து, யோக பயிற்சி எல்லாம் செய்து நிறைய ஆற்றல் பண்ணி கொண்டிருக்கிறார் ஐயா. ஐயாவுடைய படிப்புன்னு பார்த்தா தஞ்சையில மருத்துவக் கல்லூரியில MBBS பட்டம் படிச்சவரு. அது மட்டும் இல்லாம சென்னை மருத்துவக் கல்லூரியில MSM பட்டம் பெற்று பல அரசாங்கத்துறையில பணிபுரிந்துள்ளார். 2014 அவருடைய பணி ஓய்வு பெற்று ஆன்மீகத்துல முழு நேரமும் பணி செய்து கொண்டிருக்கின்றார் ஐயா. அந்த மாதிரி ஓய்வு பெற்றவரா நம்ம ஓய்வு பெற்று நம்ம அப்படியே வீட்டுல அமைதியா இருந்து
ஏதாவது பேர பிள்ளைங்களோட அப்படி விளையாடிட்டு அப்படிலாம் இல்லாம ஒரு ஆன்மீக சிந்தனையிலே இருந்து பலவிதமான நிகழ்ச்சி எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறாரு. அந்த 40 வயசுல என்ன பண்ண வித்யா உபாசனைன்னு சொல்லி 40 வயசுல அவர் பெற்று அது ஒழுங்கா கடைபிடித்து வருகின்றாரு. தருமபுர ஆதீனத்துல இப்ப இருக்கிற 26வது பட்டம் சொல்லுவோம் இல்லையா, குரு மகா சன்னிதானத்துல அவர் தீட்சை பெற்று தினமும் அதை கடைபிடிப்போம்னு சொல்ல முடியாது, அது மாதிரி ஒழுங்காக கடைபிடித்து அவர் அனுஷ்டானங்கள்லாம் செய்து கொண்டு வருகின்றாரு. அவருடைய சிவப்பணின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் சிவப்பணி நிறைய செய்துகிட்டு இருக்காரு. அதாவது என்ன சொல்லணும்னா, நம்மளாம் ஒரு கோயில்ல போயிட்டு ஒரு பணி செய்துட்டு வந்துரும், ஒரு நாள் மட்டும் விளக்கு ஏத்திட்டு வந்துரும், அப்படி இல்ல அவரு. தொண்டு பணினா வேற பக்தி மார்க்கம், ஆனா தொண்டுனா இடைவிடாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா. அந்த மாதிரி பலவித அடியார்களையும் இணைத்து அவர் மட்டும் பயனடையாம மற்ற அடியார்களையும் பயன்பெற வைக்கக்கூடிய ஐயாவுடைய ஆற்றல் வந்து சிறப்பு மிக்க ஒரு ஆற்றல் செய்து கொண்டிருக்கின்றாரு. அவர் வந்து அப்பர் அருள்நெறி மன்றத்துல அந்த அப்பர் நெறி மன்றம் அந்த குழுவுல வகுப்பு, சொற்பொழிவு, பலவிதமான சிறப்புகள், நாயன்மார்கள் வரிசை, எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கு. அந்த மாதிரி சிறப்பாக ஒரு பணி செய்து கொண்டு இருக்கான்னு தான் சொல்லலாம். ஐயா வந்து மயிலாடுதுறையில தான் இருக்கிறாரு இப்போதுக்கு. அவர் வந்து ஆதீனத்துல வந்து சித்தாந்த பற்றம்லாம் பெற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம திருமுறையிலையும் பன்னிசை திருமுறையிலையும் பயிற்சி பெற்று அதுக்கும் பட்டம் திருவாரூர் ஆதீனத்துல பட்டம் வாங்கியிருக்கிறாரு. அவர் மயிலாடுதுறை பல கோயில்ல, ஒரு கோயில் மட்டும் இல்ல, பல கோயில்கள்ல அவர் மகம், பௌர்ணமி, சிவராத்திரி, பல அடியாரோட கூடி நிறைய திருவாசம் முற்றோர் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய தொண்டு சரியகிரிய யோகம் ஞானன்ற சொல்ற மாதிரி பலவிதமான தொண்டுகள் நிறைய ஆற்றல் செய்து கொண்டே இருக்கின்றாரு. அவர் நம்ம குடும்பத்துல இன்னைக்கு எம்பெருமான் திருவர் தான் நமக்கு சொல்லலாம். அந்த திருவருளால இன்னைக்கு ஐயா நமக்கு வந்து சாக்கிய நாட புராணத்தை ஆற்றல் வந்திருக்கிறாரு, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாரு. அவர் நம் குடும்பத்தின் சார்பாக வருக வருகை என்று வரவேற்கிறோம் ஐயா. ஐயா உங்களுடைய பணி தொடரலாம். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதே ஹரஹர மகாதேவா. எந்நாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இரவா போற்றி, காவாய் கனகத் திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும், கலியார வரும் யானை கழல் நாளும் மறவாமல், அழியாலும் மலர்தூவும் அடியார்கள் உளமான, வெளியாகும் பலிதாய வினை கூட நினையாவே. ஊழியர்கோன் வெப்போலித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் மீட்டுக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களையும் சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டிக்காத்து கொடுத்து அருள் இருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளையும் இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சூட்டிக் கொண்டு இன்றைய சாக்கிய நாயனார் புராண சிந்தனையை நாம் தொடங்கி தொடர்வோமாக. இது வந்து வார்கொண்ட வனமொழியால் சருக்கம். அந்த சருக்கத்தில் வந்து வரக்கூடிய 18 திருப்பாடல்கள் வந்து சாக்கிய நாயனாரை பற்றியது. வார்கொண்ட வனமொழியால் உமை பங்கன் கலலே மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன், சீர்கொண்ட புகழ்வல்லல் சிறப்புரிக்கும் அடியேன், செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டற்கடியேன், கார்கொண்ட கரை கடற்றில் அறிவார்க்கும் அடியேன், கடற்காளி கணநாதன் அடியார்க்கும் அடியேன், ஆர்கொண்ட வேர்க்கூட்டன் கலந்தை கோனடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. இந்த வார்கொண்ட வனமொழியால் என்று கூறக்கூடிய இந்த திருத்தொண்டு தொகையில் அது 6வது திருப்பாட்டு. அதுல வந்து சாக்கியர், சிறப்புலியார், சிறு தொண்டர், கதிரிட்டறிவார், கணநாதர், கூட்டுவனார் என்ற அந்த 6 நாயன்மார்கள் சரித வளாரும் அவருடைய பண்பும் கூறக்கூடிய பகுதி. சருக்கம் என்பது அந்த புராணத்துல வந்து ஒரு சிறிப்புரிவை வந்து குறிக்கும். புராணம் என்பது அந்த சருக்கத்துல வந்து அதன் உள்புரிவை வந்து குறிக்கும். முதலாவதாக இதுல வந்து சாக்கிய நாயனார் புராணம் வந்து கூற தொடர்கின்றார். நம்முடைய திருத்தொண்ட தொகையில சுந்தர பெருமான் வந்து எப்படி சொல்லியிருக்கின்றார்னா, வார்கொண்ட வனமுலையால் உமைபங்கன் கலலே மறவாது கல்லறிந்த சாக்கியர்க்கும் அடியேன்.
பார்னா கச்சை வந்து குறிக்கும். கச்சணிந்த அழகிய மார்பகங்களை உடைய. வலப்பக்கம் வந்து பரஞானம், இடது பக்கம் வந்து அபரஞானம். இந்த பரஞானம் அபரஞானத்துக்கு உருவமாக அம்பாளின் அந்த மார்பகம் வந்து கூறப்படுகின்றது. எனவே கச்சணிந்த அழகிய மார்பகங்களை உடைய அந்த உமைபங்கன் கலலே, அந்த உமையை தனது பங்காக உடைய அந்த சிவபெருமானின் கலல், அவனுடைய திருவடிக்கு மறவாத போது அவர் என்ன நியமம் வச்சுக்கிட்டா, சாப்பிடறதுக்கு மிந்தி நான் என்ன செய்யணும், பெருமானுக்கு வந்து நான் என்ன செய்யணும், அது மறவாது கல்லெறிய வேண்டும். அதை வந்து ஒரு நியமம் வச்சிருக்காரு. அதான் மறவாது கல்லெறிந்த அந்த சாக்கியர்க்கும் அடியேன். கல் எரிந்தது வந்து காரணம். அதனால வந்து பெருமான் திருவடியை அந்த முத்திப்பெற்றை அடைந்தது வந்து காரியம். கல்லறிந்ததனால் அந்த சிவப்பெற்றினை பெற்ற அந்த சாக்கிய நாயனாருக்கும் நான் அடியவன் ஆவேன் என்று சொல்கின்றார்கள். இது வந்து கல்லெறிந்த அடியேன், கலலே, கலலேங்கிறது அந்த தேற்ற ஏகாரம். நம்மளை வந்து தேற்றக்கூடியது எது, அந்த பெருமானுடைய அந்த திருவடிதான் என்பதை நாம் வந்து அறிகின்றோம். அடுத்து வகை நூல் திருத்தொண்டர் திருவந்தாதி 41வது பாடல். தகடன ஆடையன் சாக்கியன் மாக்கள் தடவரையன். தகடு அண ஆடையன், தகடு போன்ற ஆடையினை உடைய சாக்கியர். தகடு ஆடை என்பது இந்த இடத்துல வந்து துவர ஆடையை வந்து குறிக்கும், இந்த காவி ஆடையை வந்து குறிக்கும். அவர் வந்து சாக்கியன் யார், அவர் வந்து புத்த மதத்தை சேர்ந்தவர். இவர் வந்து புத்த சமயத்தில் இருந்து பிற்பாடு பல நெறிகளையும் ஆராய்ந்து இந்த சிவநெறியை நம்மை உய்யக்கொள்வது என்று உணர்ந்து தனது வேடத்தை வந்து மாற்றிக்கொள்ளவில்லை, தன்னுடைய ஆடையை மாற்றிக்கொள்ளவில்லை, வேடத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அந்த சாக்கிய வேடத்துடனே அவர் சிவ வழிபாட்டில் நின்றதால் அவர் வந்து சாக்கிய நாயனார் என்று சொல்லப்படுகின்றார். அது மாக்கல் தடவரையின், மானா பெரிய, அந்த பெரிய கற்களாகிய அந்த இமயமலை, அந்த இமயமலையின் மகள், இமய மகளாகிய அந்த பார்வதி தேவி, அந்த பார்வதி தேவியின் தனம் தாக்க குலைந்த தென்தோழர். இது வந்து எது சொல்றாருன்னா, அம்பாள் வந்து அந்த காஞ்சிபுரத்துல அந்த சிவ வழிபாடு செய்து வந்து குறிக்கின்றார். காஞ்சிபுரத்தில் வந்து அம்பாள் வந்து அந்த ஆற்றில் வந்து மணல் லிங்கம் வைத்து வழிபாடு செய்கின்றார்கள். அப்போது பெருமான் என்ன செய்கின்றார்னா, அந்த ஆற்றில் வந்து வெள்ளத்தை வந்து வரவழைக்கின்றார். அப்பொழுது அம்பாள் என்ன செய்கின்றால், பயந்து போய் இந்த வெள்ளம் அடித்து கொண்டு போய் விடுமே என்று அந்த பெருமானை வந்து இருக தழுவி கொள்கின்றார். அந்த இருக தழுவும் போது அந்த மார்பின் சுவடும் அந்த வலையின் சுவடும் பெருமான் மேல் வந்து பதிந்துவிடும். எனவே இமயமலையின் மகளாகிய அந்த பார்வதி அம்மை தழுவுவதால் அந்த தனக்கூடும் அந்த கைவளை கோடும் கொண்ட வன்கம்பர் சம்பன், அந்த வலிய தோள்களையுடைய திரு ஏகம்பரது செம்பன், செம்பன் போன்று விளங்கக்கூடிய திருமேனி. பெருமான் மேனி எப்படி வந்து செம்மேனி அம்மான் இல்லையா, பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி புலந்திலங்க. பெருமானுடைய மேனு இது பொன்வண்ணமாக இருக்கின்றது. எனவே வந்து பொன்னார் மேனியனே என்று நம்முடைய சுந்தர பெருமான் பாடுவார். அதான் அந்த செம்பன் திகழ்தரு மேனியில், இந்த செம்பொன்னை போல திகழ்கின்ற அந்த மேனியில் இவர் என்ன பண்ணார், செங்கல் எரிந்து, இவர் வந்து தன்னுடைய வழிபாடாக அந்த செங்கல் எரிந்து சிவபுரத்து, இந்த சிவபுரமாகிய அந்த சிவலோகத்தில் புக்கவன் ஊர், இந்த சிவலோகத்தில் புகுந்தனுடைய ஊர் எது, அது சங்கமங்கை போனியிலே. அவர் வந்து சங்கமங்கை என்று உலகத்தில் போடப்படக்கூடிய அந்த ஊரில் வந்து பிறந்தவர். சிவபுரம் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர், சிவபுரத்தில் பல்லோரும் ஏத்த பணிந்து, சிவபுரத்தில் பல்லோரும் ஏத்த பணிந்து. பெருமாள் வந்து இருக்கக்கூடிய வந்து அந்த சிவபுரம், கைலாயம் என்பது பெருமாள் இருக்கக்கூடிய அந்த தலம், சிவபுரம் என்பது அங்க இருக்கக்கூடிய கோயில் என்று பெரியோர்கள் வந்து உரை சொல்வார்கள். அடுத்து நம்முடைய இந்த முதல் பாடலுக்குள் வந்து நாம் செல்லலாம். அருசமய தலைவராய் நின்றவருக்கு அன்பராய் மறுசமய சாக்கியர்தம் வடிவினால் வரும் தொண்டர் உறுதி வர சிவலிங்கம் கண்டு கல் எறிந்து மறுவில் சரண் பெற்ற திறம் அறிந்து நாம் அறிந்தபடி வலுத்துவாம் என்பது இந்த முதல் பாடல். இந்த முதல் பாடலுக்கு வந்து நம்முடைய பத உரையை வந்து பார்த்து விடலாம்.
அறு சமய தலைவராய். இந்த சமயத்தை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா 6 சமயமா பிரிக்கிறாங்க. அதை முதல்ல எப்படி பிரிக்கிறாங்கன்னா 2 சமயம் பிரிக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த திருவாசகம், இருமுச்சமயத்து ஒரு பே தேரினை. இரு முச்சமயம், 2 சமயம். ஒண்ணு வந்து அகச்சமயம், இரண்டாவது வந்து புறச்சமயம். அதையும் வந்து மறுபடியும் இரண்டா பிரிக்கிறாங்க. இது வந்து புறச்சமயம், புறப்புறச்சமயம், அகச்சமயம், அகப்புறச்சமயம். இந்த சாக்கியனான எங்க வர்றாருன்னா அவர் வந்து அந்த புறப்புற சமயத்துல வந்து வராரு. அந்த ஒவ்வொரு 4 வகை பிரிவிலும் 6 சமயங்கள் வந்து இருக்கின்றன. ஆக 4 24 சமயங்கள் இருக்கின்றன. அந்த அறுசமய தலைவராய் அந்த அறுவகைப்பட்ட சமயங்களுக்கும் தலைவராக யார் இருக்கின்றார்? தலைவராக இருப்பது வந்து அந்த சிவபெருமான் தான். அந்த சிவபெருமான் நின்றவருக்கு அன்பராய், அந்த 6 சமயத்துக்கும் தலைவராய் நிற்கின்ற அந்த சிவபெருமானுக்கு அவர் அன்பராகி மறுசமய சாக்கியர்தம். என்ன இது மறுசமயங்கிறது? இது மறுக்கின்ற சமயம். மறுக்கின்ற சமயம்னா அது கடவுள் கொள்கையே மறுக்கின்ற சமயம், சிவபெருமானை மறுக்கின்ற சமயம், இந்த சிவத்தோடு மாறுபட்ட சமயம். இது மறு என்பதற்கு மறுக்கின்ற சமயம், மாறுபட்ட சமயம். அந்த மறுசமய சாக்கியர்தம். இந்த சாக்கியர் வந்து சாக்கிய நாயனார், அந்த புத்தர்களின் அந்த வடிவத்தோடு கூடியவர். தம் வடிவினால் ஒரு தன்னுடைய வேடத்தை, அந்த வடிவத்தை வந்து மாற்றிக்கொள்ளவில்லை. சாக்கியதம் வடிவினால் வரும் தொண்டர். வரும் தொண்டர்னா விளங்குகின்ற தொண்டர். அந்த புத்த சமய தோற்றத்தோடு விளங்குகின்ற தொண்டர் உறுதிவர சிவலிங்கம் கண்டு வந்து கல்லெறிந்து. என்ன உறுதி வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி 6 சமயம் இருக்கு, 4 24 சமயம் இருக்கு. அந்த 24 சமயத்துல எது வந்து உண்மையான சமயம், எது வந்து மெய்ச்சமயம் என்று அதை ஆராய்ந்து அந்த மெய்ச்சமயம் வந்து சைவ சமயே மெய்ச்சமயம் என்று அந்த துணிவு கொண்டதனால், அந்த உறுதி வந்ததனால் சிவலிங்கம் கண்டு இந்த அவர் என்ன செய்யறாரு? சிவலிங்க வழிபாடுதான் செய்யறாரு. அந்த சிவலிங்கம் கண்டு அந்த சிவலிங்க திருமேனியை பார்த்து மகிழ்ந்து அதன் மீது கல்லெறிந்து என்ன செய்யறார்? மறுவில் சரண் பற்றதிரம் அறிந்தபடி வலுத்துவான். மறுவில், மறுனா குற்றத்தை குறிக்கும். அந்த குற்றத்தை இல்லாமல் செய்யக்கூடிய, இந்த குற்றத்தை நீக்கக்கூடிய சரண் என்பது அது திருவடியை வந்து குறிக்கும். அந்த குற்றத்தை நீக்கக்கூடிய திருவடியை பெற்றதிடம், அந்த பெற்ற பெரும் பேற்றை அறிந்தபடி வலுத்துவாம். நான் அறிந்த அளவில் நான் என்ன செய்யறேன்? அதை நான் வணங்கி சொல்கின்றேன் என்று நம்முடைய தெய்வ சேக்கிழார் வந்து தான் சொல்ல தொடங்குகின்றார். இது இருமுச்சமயத்து ஒருபை தரலினை நீர்நசை தரவரும் நெடுங்கண் மானினம். நீர்நசை தரவரும் நெடுங்கண் மான்கிறது யாரை குறிக்கினா, இந்த ஆன்ம தாகம் உண்ட அந்த ஆன்மாக்களை வந்து குறிக்கும். இந்த ஆன்மாவை அடைய வேண்டும், அந்த ஆன்மாவுக்கு உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை அடைய வேண்டும், அறிய வேண்டும் என்ற கருத்துடைய அந்த ஆன்மாக்கள். அந்த ஆன்மாக்களுக்கு என்ன செய்யணும்னா, மற்ற சமயங்கள்லாம் வந்து பேய்த்தேர்னா பேயும் குடிக்காது, தேரையும் குடிக்காது. பேய்த்தேர் என்பது இந்த காணல் நீரை வந்து குடிக்கும். காணல் நீர் வந்து இருப்பது போல ஒரு தோற்றத்தை காமிக்கும். அதை பார்த்து இந்த தாகமுள்ள மான்கள் என்ன செய்து ஓடி ஓடி போய் தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்கும். போக போக அந்த பேய்த்தேராகிய அந்த காணல் நீரும் ஓடிக்கொண்டே இருக்கும். அது பார்க்கவும் முடியாது, அடையவும் முடியாது, அருந்தவும் முடியாது, தாகமும் தீராது. அந்த மாதிரி ஆன்ம தாகம் உள்ள எல்லாம் என்ன செய்யறாங்க? அதை தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த தேடிக்கிட்டு இருப்ப அப்ப அந்த காலத்துல வந்து சமணமும் புத்தமும் வந்து மிகவும் செல்வாக்கோடு இருந்திருக்கின்றது. அந்த மாதிரி சமயத்துல அந்த கருத்துக்களால் ஈர்க்கப்படும். ஏன்னா அவருக்கு வந்து வாய்ஜாலம் வந்து ரொம்ப அதிகம். அந்த வாய்ஜாலத்துல மயங்கி போய் அந்த மதத்துல சேர்ந்துறாங்க. நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் கூட அந்த மாதிரிதான் வந்து அதை போய் சமண சமயத்துல வந்து அவர் வந்து சேருகின்றார். எனவே அந்த அந்த சமயங்கள்லாம் நமக்கு என்ன செய்யறது? அது நீராகிய அந்த ஆன்ம லாபத்தை வந்து கொடுக்காது. இந்த சைவ சமயமே நமக்கு ஆன்ம லாபத்தை கொடுக்கும். சைவ எல்லப்பனார் சொல், சைவத்தின் மேல் ஒரு சமயம் இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் ஒரு தெய்வம் இல்லை. இந்த சைவ சமயத்துக்கு மேலாக ஒரு சமயத்தை சொல்ல முடியாது. அது இருக்கின்ற சிவனுக்கு ஒப்பாகவும் மிக்காகவும் அதை சொல்ல முடியாது. பரன் பராபரன் என்றாலே என்னன்னா, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன் அந்த சிவன் என்று. இந்த அறுசமய தலைவரா இருக்கு. பெருமானிய ஒரே சமயமா படிச்சுக்க கூடாது. ஏன் அந்த மாதிரி 6 சமயத்தை படிச்சு அதை 24 ஆக்கி அந்த மாதிரி ஏன் வந்து பல சமயங்களை வந்து பெருமான் ஏன் படைக்க வேண்டும்? அது ஒவ்வொரு ஆன்மா வந்து ஒவ்வொரு பக்கத்துல இருக்கும்.
அதை அந்த ஒவ்வொரு பக்குவத்துக்கு ஏற்றபடி அந்த சமயத்தில் புரிந்து அதுல இருந்து அவர்கள் வந்து படிப்படியாக பக்குவப்பட்டு முன்னேறி கடைசியில சைவ சமயத்தை சார்ந்து அப்புறம் சித்தாந்த சைவத்துக்கு வந்து அதன் பிறகு பெருமானுடைய திருவடியை வந்து அடைய வேண்டும். இந்த ஆன்மாக்களின் பக்குவ வேறுபாட்டுக்கு ஏற்ப பெருமான் தான் அந்த 60 சமயத்தையும் படைக்கின்றார். அந்த 60 சமயத்துக்கும் அவர்தான் வந்து தலைவராய் இருக்கின்றார். இதை வந்து எதை வச்சுக்கிட்டு அகச்சமயம் புறச்சமயம் எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னா அந்த வேத ஆகமங்களை வைத்துக் கொண்டுதான் பிரிக்கின்றார்கள். அந்த மறைநெறியை அந்த ஆகம நெறியை மையமாக கொண்டு அதற்கு அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் என்று முதலில் வந்து 4 வகையாக பிரிக்கின்றார்கள். அந்த 4 வகையில வந்து ஒண்ணுலயும் 6 சமயங்கள் வந்து இருக்கின்றன. ஆக மொத்தம் அந்த காலத்தில் விளங்கிய சமயங்கள் வந்து 24. ஏன்னா அந்த உயிர்கள் வந்து பலவாக இருக்கின்றன. அவர்களின் பக்குவ நிலையம் வந்து பலவாக இருக்கின்றது. ஒருத்தருக்கு பிடித்தது வந்து இன்னொருவருக்கு வந்து பிடிக்காது. நமக்கே ஒரு சாப்பாடு பிடிக்குது, ஒரு சாப்பாடு வந்து பிடிக்க மாட்டேங்குது. அது மாதிரி அந்த பக்குவ வேறுபாடு இருக்கின்றது. எனவே அவர்கள் வந்து அந்த ஒரு சமயத்தை பிடிக்கின்றது, மற்றொரு சமயத்தை அவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கின்றன. எனவே இது ஆன்மாவின் பக்குவ நிலையில் தோன்றியது. அந்த பக்குவ நிலைக்கு ஏற்ப பெருமான் தான் அந்த 60 சமயங்களையும் தோற்றுவித்து அதுக்கு தலைவனாகவும் அவன் தான் இருக்கின்றான். இது ஒத்தாறு சமயங்களுக்கு ஒரு தலைவன், 60 சமயங்களுக்கும் ஒரு தலைவன், ஒப்பற்ற தலைவனாக பெருமான் இருக்கின்றான். அவரே 6 சமயத்தவர் அவரை தேற்றும் தகையன. இந்த 6 சமயத்தையும் அதனுள்ள தேற்றி மேற்கொண்டு வருவதும் அந்த பெருமான் தான். இது 60 சமயத்தோர்க்கும் அபவர் பொருளாய் அந்த ஒவ்வொருத்தரும் யாரை வழிபட்டாலும் வந்து விஷ்ணு வழிபட்டாலும் சரி, பிரம்மனை வழிபட்டாலும் சரி, யாரை வழிபட்டாலும் என்ன அவரோடு பொருளாய் அவர்களுக்கு அந்த தெய்வத்தின் வடிவில் இருந்து அவன் அருள் செய்வது நம்முடைய சிவபெருமான் தான். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி மாதொரு பாகனார் தான் வருவான். நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி அவர்கள் மூலமாக நீங்க வேண்டிய பலனை கொடுப்பது மாதொரு பாகனாகிய அந்த சிவன் தான் என்று சொல்கின்றார்கள். இந்த சமயங்கள் வந்து என்னென்ன என்று தற்போது நாம் வந்து பார்த்து விடலாம். இது வந்து புறப்புற சமயம். புறப்புற சமயம்னா இதுதான் நீங்க வந்து இந்த இது சிவபிரகாசத்துல வந்து ஒரு பாட்டு வரும். புறச்சமயத்துக்கு இருளாய் அகச்சமயத்துக்கு ஒளியாய் புகழ் அளவைக்கு அளவாகி. இந்த பாட்டு வந்து உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். புறச்சமயத்தாருக்கு இருளாய். இந்த புறச்சமயம் வந்து புறச்சமயம், புறப்புறச்சமயம். அந்த சமயங்களுக்கு அவர்கள் பெருமானையும் உணரமாட்டார்கள், வேதங்களையும் ஆகமங்களையும் உணரமாட்டார்கள். எனவே அவர்களுக்கு வந்து பெருமான் வந்து இருளாக இல்லாத பொருளாக வந்து அவன் காட்சி கொடுப்பான். அகச்சமயத்து ஒளியாய். இந்த அகச்சமயத்திலிருந்து சில வேறுபாடு இருக்கின்றது. அவர்கள் வந்து பெருமானை வந்து சில சமயம் ஏற்றுக்கொள்வார்கள், அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள். எனவே அவர்களுக்கு வந்து அவன் ஒளியாக இருப்பான் என்று சொல்கின்றார்கள். அந்த புறப்பட சமயத்தில் என்ன, இந்த புறப்பட சமயம்னா என்ன? அந்த சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை நூல்கள் வந்து 2 தான். ஒண்ணு வந்து வேதம், சிவ ஆகமம். அந்த வேத சிவ ஆகமம் இரண்டையும் இகழ்ந்து அதை நாத்திகம் பேசுபவர்கள் வந்து புறப்பட சமயத்தார். அதுல 6 பிரிவு என்ன? அந்த உலகாயதர் என்கின்ற அந்த நாஸ்திகர்கள். அந்த பௌத்தர்கள்ல வந்து 4 வகை பிரிவு. ஒண்ணு வந்து மாத்தியமிகர், 2வது யோகசாரர், 3வது சௌராந்திகர், அடுத்து வைபாடிகர். இந்த 4ம் வந்து பௌத்தத்தில் உள்ள பிரிவு. 6 வந்து அருகதர். எனவே இந்த புறப்பட சமயம் வந்து வேதத்தையும் ஏற்றுக்கொள்ளாது, சிவாகமத்தையும் ஏற்றுக்கொள்ளாது, இரண்டையும் இகழும். அவர்கள் நாத்திகம் பேசுவார்கள், கடவுள் இருப்பதை அவர்கள் வந்து மறுப்பார்கள். எனவே அது உலகாயதம், 4 வகை பௌத்தம், சமணம் என்ற அந்த 6 சமயத்தவரும் புறப்புற சமயத்தில் வந்து அடங்குவார்கள். அப்புறம் புறச்சமயம்னா என்ன? புறச்சமயம்னா வேதங்களை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அதை ஆகமத்தை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த வேதங்கள்ல கூட எது தமக்கு பொருத்தமாக இருக்குமோ அதை வந்து ஏற்றுக்கொள்வார்கள். இவர்கள் வந்து புறச்சமயத்தார். அதில் உள்ள 6 என்ன? ஒண்ணு வந்து தர்க்கம், 2வது மீமாம்சை, 3வது ஏகான்மவாதம், 4வது சாங்கியம், 5வது வந்து யோக மதம், 6 வந்து பாஞ்சராத்திரம். பாஞ்சராத்திரம் வந்து அந்த வைணவத்தை வந்து குறிக்கும். அவர்கள் வேதத்தை வந்து ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் ஆகமத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்புறம் அகப்புறச்சமயத்தார் என்றால், இந்த அகப்புறச்சமயம்னா அவர்கள் வேதத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள், சிவ ஆகமத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த என்ன பிரச்சனைனா அந்த ஆகமத்துக்கு வேதத்துக்கு புறம்பான நூல்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த ஆகமங்களிலும் தன் கொள்கைக்கு பொருந்தாத பகுதிகளை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் வந்து அதை இகழ்வார்கள். இதுல வந்து
இது எல்லாமே வந்து சைவம் சார்ந்ததுதான். பெருமானே இந்த வடிவத்தில் வந்து வந்திருக்கிறார். அதுல என்னன்னா, ஒண்ணு வந்து பாசுபதம், இரண்டாவது வந்து மாவிரதம். இந்த மாவிரத கோலத்தில் தான் பெருமான் வந்து மானக்கஞ்சரா நாயனுக்கு வந்து அந்த பஞ்சவழி நமக்கு ஆகும் என்று அந்த மகாலின் கூந்தலை பெற்றுக்கொண்ட அந்த கோலம். அடுத்து வந்து காபாலம் மூன்றாவது, நான்காவது வந்து வாமம், ஐந்தாவது வந்து வைரவம் அல்லது பைரவம். இந்த பைரவ திருக்கோலம் அல்லது பைரவ திருக்கோலம் தான் வந்து சிறு தொண்டருக்கு பெருமான் வந்து அருள் புரிந்தார். அடுத்து ஆறாவது வந்து ஐக்கியவாத சைவம். மற்றதுக்கெல்லாம் வந்து பாசுபத சைவம், மாவிரத சைவம் போல அந்த ஆறுக்கு மட்டும் அந்த ஐக்கியவாத சைவம் என்று சைவத்தின் பெயரை வந்து கொடுத்திருக்கின்றார்கள். இது வந்து இதுதான் வந்து வீர சைவம் என்று சொல்லக்கூடியது. அடுத்து நான்காவது வந்து அகச்சமயம். அகச்சமயம்னா உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச அந்த திருவள்ளுவர் பயன்ல தான். அந்த திருவள்ளுவர் பயன்ல என்ன செய்யா, அவர்கள் அந்த சைவ சமயத்தில் சொல்லக்கூடிய அந்த 6 கருத்துக்களை வந்து ஏற்றுக்கொள்வார்கள். ஏகனாகி அந்த சிவன், அநேகனாகி அந்த பல உயிர்கள், இருளாகிய அந்த ஆணவ மலம், கர்மமாகிய அந்த கண்ம மலம், மாயையாகிய அந்த மாயாமலம். இந்த மாயாமலத்தை வந்து இரண்டாக பிரித்து சுத்தமாயை அஸ்தமாய் என்று ஆக இவை ஆறும் ஆதியில். எனவே இந்த 6 பொருள்களின் உண்மைகளையும் ஏற்றுக்கொண்டவர்கள் அவள் அகச்சமைத்தவர்கள். அவர்கள் என்னன்னா, இது ஒண்ணு பாடாரவாத சைவம், இரண்டாவது வந்து பேதவாத சைவம், மூன்றாவது வந்து சமவாத சைவம், நான்காவது வந்து சிவ சங்கராந்த சைவம், அடுத்து ஐந்தாவது வந்து ஈஸ்வர அவிகாரவாத சைவம், 6 வந்து சுவாத்திவித சைவம். எனவே இதில் உள்ள புறம், அகப்புறம். அகப்புறம் வந்து இந்த 3 பிரிவுகள் என்ன சொல்றது, அந்த வேதாகங்களை முழுமையாகவோ பகுதியாகவோ அவர்கள் வந்து நிந்திப்பவர்கள். எனவே அவர்கள் இந்த சைவ சமயத்தில் சொல்லக்கூடிய அந்த முப்பொருள்களின் உண்மைகளை அவர்களுக்கு அறிவித்தாலும் அவர்கள் உணரமாட்டார்கள். எனவே அந்த முப்பொருள் உண்மை அவர்களுக்கு இருளாக இருக்கக்கூடும். ஆனா அந்த அகச்சமயம் இருக்கு இல்லையா, அந்த அகச்சமயத்துல அந்த 6 பொருள்களையும் ஒற்றுக்கொள்வார்கள். இந்த முப்பொருள் அந்த 6 பொருளை ஒப்புக்கொண்டு அது பொது இயல்பை மட்டும் அவர்கள் வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். உண்மை இயல்பை, அந்த சொரூப இயல்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாது மாறுபடுவார்கள். அவர்களுக்கு போய் நம்ம சொன்னோம்னா என்ன செய்யும், அவர்கள் அகச்சமயத்து ஒளியாய் வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இதான் அந்த அருசமயத்துக்கு உண்டான அந்த வழக்கம். இப்ப மறுவில் சரண்னா என்ன? மறுவில்னா, மறுங்கிறது குற்றத்தை குறிக்கும். குற்றங்கிறது இந்த இடத்துல வந்து அந்த மலத்தை குறிக்கும். ஆணவம், கண்மம், மாயில அது முக்கியமாகிய அந்த ஆணவ மலத்தை வந்து குறிக்கும். அந்த மறுவில் சரண், அந்த மலமறைப்பை வந்து இல்லையாக செய்யக்கூடிய சரண், அந்த திருவடி, அப்பேற்பட்ட திருவடியை இவர்தான் வணங்குகின்றார். இந்த கருத்தை வந்து பார்த்துட்டு அடுத்து 2வது பாட்டு தான். தாளாளர் திருச்சங்க மங்கையினில் தகவுடைய வேளாளர் குலத்துதித்தார் மிக்க பொருள் தெரிந்து உணர்ந்து கேளாகி பல்லுயிர்க்கும் அருள் உடையராய் கெழுமி நீளாது பிறந்திருக்கும் நிலை ஒளிவேன் என நிற்பார். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று சொன்னார் இல்லையா, அது மாதிரி இவருக்கும் அந்த எண்ணம் வருது. நீளாது பிறந்து இறக்கும் நிலை ஒளிவேன். இந்த மாதிரி பிறந்தும் இறந்துகிட்டே இருந்தா அந்த நம்ம நிலை எப்போது ஒளியது, இந்த நிலை வந்து ஒளிய வேண்டும் என்று அந்த மகுடத்துல வந்து நிற்க சொல்வார். அவர் தாளாளர்னா அவர்கள் வேளாளர் மரபில் வந்து தோன்றக்கூடியவர்கள். அவர் வந்து எல்லா உயிர்களுக்கும் தாளாண்மை செய்யக்கூடியவர்கள், அந்த உழவு தொழிலை செய்யக்கூடியவர்கள். அவர் எந்த ஊர்ல பிறந்தார்? திருச்சங்க மங்கை என்னும் பதியினில் அவர் தகவுடைய வேளாளர் பொதுத்து விடுத்தார். அந்த முயற்சி உடையவர்களாக வாழ்கின்ற அந்த வேளாளர் மரபில் அவர் தோன்றியவர். அவர் மிக்க பொருள் தெரிந்துணர்ந்து, மிக்க பொருள்னா அது எது வந்து உண்மையான பொருள், எது மெய்ப்பொருள், அதை வந்து நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அதை உணர்ந்து அனுபவிக்க வேண்டும். நான் தெரிந்து உணர்ந்து அந்த மெய்ப்பொருளாகிய அந்த சிவத்தை நான் தெரிந்து உணர்ந்து அதன் பயனை நான் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் கேளாகி பல்லுயிருக்கும் அருள் உடையராய் கிளம்பி. கேள்னா அந்த இடத்துல வந்து இந்த உறவை, கேண்மையை வந்து குறிக்கும். கேளாய் நம் கிளைகளைக்கும் என்று ஞானசம்பந்தர் பாடுவார் இல்லையா, அந்த கேள் என்பது அந்த உறவுகளை, இந்த சுற்றங்களை வந்து குறிக்கும். எனவே அவர் எல்லா உயிர்களுக்கும் உறவாகவும் அந்த பல்லுயிர்களுக்கும் அருள் உடையவராய், இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும், ஒரு உயிர் தாவரத்திலிருந்து அந்த 6 உயிருடைய அந்த மனிதர் வரைக்கும் அவர் என்ன செய்கின்றார்? அருள் உடையவராக அவர் கெழுமி, அந்த அருளோடு அவர் ஒழுகி என்ன நினைக்கின்றார்?
நீளாது பிறந்து இருக்கும். இறப்பதற்கே தொழிலாகி பிறக்கின்றாரே என்று நம்முடைய அப்பர் பெருமான் சொல்வார் இல்லையா? இந்த மாதிரி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் இந்த மாணிக்கவாசர் சொல்றார். இந்த மாதிரி பிறந்து இறந்து நம்ம என்ன பயன்? அந்த முடிவான பயன் அடையவில்லையே. எனவே இந்த பிறப்பிலேயே நான் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற அந்த மாய சக்கரத்துக்குள் நான் மாட்டிக்கொள்ளாமல் அந்த மாய சக்கரத்திலிருந்து அந்த நிலையை ஒளிந்து சிவபெருமானின் திருவடியை நான் பெருமானின் திருவடியை அடைய வேண்டும் என நிற்பார். நிற்பார்ங்கிறதுக்கு பல பொருள்கள் இருக்கின்றன. நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் சொன்னோமே. நில்லா உலகத்துல நிற்பவர்கள் நிற்கட்டும். இது நிலையற்ற உலகம், இதுதான் நிலையானது என்று நினைத்தவர்கள் அவர்கள் நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே. இதுக்கு மேல நான் இந்த உலகத்தில் நிற்க மாட்டேன், நான் சிவபுரத்தை நோக்கி செல்வேன் என்று நம்முடைய யாத்திரை பத்துல மாணிக்கவாசகர் சொல்வார். அப்புறம் நிற்பார்ங்கிறப்ப நம்முடைய வெண்காட்டடிகள் ஆகிய அந்த பட்டணத்தர் என்ன செய்கின்றார்? காதத்த ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கே என்ற அந்த அருள் உபதேசத்தை கேட்டுவிட்டு அந்த சனமே எந்த பொருளும் நமக்கு கடை போக்கு வராது என்ற அந்த முடிவோடு இடுப்பில் ஒரு துண்டை கட்டிக்கொண்டு குடியிருந்த வீட்டை கொள்ளையிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ஊரின் புறத்தில் உள்ள ஒரு கோயிலில் தங்கியிருக்கின்றார். அம்மா அந்த ஊரை தாண்டக்கூடாது என்று சத்தியம் வாங்கியிருப்பார். அந்த ஊர் எல்லைக்குள்ளே தங்கி இருக்கின்றார். அதை கேள்விப்பட்டு சோழ அரசன் அவரை தேடி வருகின்றார். தேடி அவர்கிட்ட போய் கேட்கிறான், நீங்க போய் இந்த மாதிரி ஒரு துறவு நிலை அடைந்து உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்கிறப்ப அப்போ பட்னதார் சொல்ற, நீ நிற்க நான் அமர. இதுல 2 வகையா பொருள் கொள்ளும். நீ நிற்கன்னா நீ என்ன செய்யற? நீ ராஜாவா இருந்துன்னு வச்சுக்க, நான் என்ன செய்வேன்? நீ வர்றதை கேட்டு ஊர் எல்லையிலே உனக்கு பூர்ணகும்ப மரியாதையோட உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இப்ப நான் என்ன செய்ய? நீ என்ன பக்கத்தான் வந்திருக்க, நான் உட்கார்ந்துருக்கேன், நீ நின்றுகிட்டு இருக்க. இது ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்னன்னா, நீ உலக நிலையில நிக்கிற. நீ இந்த உலக நிலையில ஒரு அரசனா இருந்து உனக்கு கடமைகளுக்காக உலகிலே நின்று கொண்டிருக்கிறாய். நான் அமர, நான் உட்காருக்கு இந்த மாதிரி இங்க உட்கார்ந்துன்னு தெரியுது உனக்கு. ஆனா நான் எங்க அமர்ந்திருக்கேன்னா அந்த சிவலோகத்தில் நான் அமர்ந்திருக்கின்றேன். அந்த நிற்பார் என்ற அந்த கருத்து. அடுத்து 3வது பாட்டுக்குள்ள சொல்லலாம். அந்நாளில் ஏழ்காஞ்சி அணிநகரம் சென்றடைந்து நல்ஞானம் அடைதற்கு பல வழியும் நாடுவார். முன்னாக சாக்கியர்தாம் மொழியறத்தின் வழி சார்ந்து மண்ணாத பரப்பருக்கும் தத்துவத்தின் வழிமுணர்வார். அந்நாளில் அந்த மாதிரி அவர் ஒழுகி வரும் அந்த நாட்களில் எயில் காஞ்சினா எயில் என்பது மதுரை குறிக்கும். அந்த பெரிய மதுரையுடைய காஞ்சி அணிநகரம், காஞ்சி என்கின்ற அழகான நகரத்துக்கு சென்று அடைந்து நல் ஞானம் அடைவதற்கு பல வழியும் நாடுவார். நான் அடைய வேண்டிய நல்வழி எது? இந்த மெய்ப்பொருளை அடைவதற்கு உண்டான அந்த வழி எது? அது ஒரு வழியா, இரு வழியா, பல வழியா என்று அந்த பல வழிகளையும் அவர் நாடுவார். மெய்ப்பொருளை அடைவதற்குரிய பல வழிகளையும் அவர் ஆராய்ந்து அறிவதற்காக அவர் என்ன செய்கிறார்? முன்னாக சாக்கியர்தாம் மொழியறத்தின் வழி சார்ந்து. அப்பொழுது இது ரொம்ப பிரபலமாக இருந்தது. அப்படின்னா அப்போது புத்த மதம் தான் அப்ப பிரபலமாக இருந்தது. எனவே முதற்கண் அந்த சாக்கியதம் மொழியறத்தின், இந்த புத்தர்கள் சொல்லக்கூடிய அந்த அறத்தின் அந்த அறவழியில் சேர்ந்து மண்ணாத பிறப்பருக்கும், மண்ணுதல்னா நிலைபெறுதல், அதே மண்ணாதனா நிலை பேறு இல்லாத, மண்ணாத பிறப்பருக்குன்னா நிலை பேறு அற்ற அந்த பிறப்பை அறுக்கக்கூடிய தத்துவத்தின் வழி உணர்வார். இந்த பிறப்பருக்கும் அந்த உறுதிப்பாட்டின் அவர் என்ன செய்யறார்? அந்த வழியை ஆராய்வார், அதை உணர்ந்து ஆராய்கின்றார். மண்ணாதனா அதை நிலை பேறு அற்ற என்ற கருத்தை இங்க சொல்கின்றார்கள். அதனால காஞ்சி நகரம் தான் மிகவும் பிரபலமாக இருந்தது. இந்த காஞ்சி நகரத்தை 4ஆக பிரிக்கின்றார்கள். ஒண்ணு சைவ காஞ்சி, 2வது வைணவ காஞ்சி, 3வது சமண காஞ்சி, 4வது புத்த காஞ்சி. 4 மதத்தவர்களும் அங்கு இருந்தார்கள். இந்த காஞ்சி நகரத்தில் மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இருந்திருக்கின்றது. அந்த பல்கலைக்கழகத்தை படிப்பதற்காக வடக்கே உள்ள அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அங்கிருந்து பல மாணவர்கள் இங்கே படித்திருக்கின்றார்கள். எனவே அது பாடலிபுத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த திருப்பாதிய பிரிவுல அங்க சர்வகலா சேத்திரம், சர்வ கலைகளும் கற்பிக்கக்கூடிய அந்த கலைகள் இருக்கின்றது. நம்முடைய சிறு தொண்டராகிய அந்த பரஞ்சோதி என்ன செய்கின்றார்?
அவரையும் வந்து இந்த கலையை கற்பதற்காக தான் இந்த காஞ்சி மாநகரத்திற்கு வருகின்றார். இப்ப இது வந்து ஒரு வடமொழி ஸ்லோகம் வந்து சொல்றோம். என்னன்னா, நாரீசு ரம்பா நகரேசு காஞ்சி புருஷேசு விஷ்ணு புஷ்பேசு ஜாதி. புஷ்பங்கள் வந்து ஜாதி முல்லை தான் பெருசு. புருஷர்கள் வந்து விஷ்ணு. புருஷர்களும் அவங்க வந்து ஆன்மாக்களை வந்து குறிக்கும். அவர் வந்து தெய்வம் கிடையாது. அது வந்து புருஷேசுங்கிற கருத்து. புருஷர்கள் வந்து அந்த விஷ்ணு. அது நாரீசு நம்பா பெண்கள் வந்து இந்த ரம்பை அழகானவள். நகரேசு காஞ்சி நகரங்களில் மிகவும் சிறந்தது அந்த காஞ்சி மகாநகரம் என்று அந்த வடமொழி ஸ்லோகம் வந்து சொல்லும். அதுபோல நம்முடைய திருமலர் பெருமான் என்ன செய்கின்றார், நம்முடைய அகத்தியரை சந்திப்பதற்காக வான்வழியாக வரும்போது அவர் முதலில் தங்கிய தலம் வந்து அந்த கச்சி ஏகம்பம். இந்த கச்சி ஏகம்பத்துல வந்து அந்த ஏகம்பரை வந்து வழிபட்டுதான் பிற்பாடு தில்லையில் பெருமானை வழிபட்டு அப்புறம் வந்து திருவாடுதுறையில வந்து அந்த மூலன் உடம்புல வந்து புகுகின்றார். அப்பேற்பட்ட பெருமையுடையது அந்த காஞ்சி நகரம். அது மொழி அறத்தியம் சொல்லக்கூடிய அந்த மொழியாகிய அந்த அறம் என்ன அறம்னா அது வந்து திரிபிடகம் என்ற நூல். அது வந்து அடுத்த பாட்டுல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து 4வது திருப்பாடல். அந்நிலைமை சாக்கியர்தம் அருங்கலை நூல் ஓதி அது தன்னிலைமையும் புறச்சமய சார்புகளும் பொருள் அல்ல எண்ணுமது தெளிந்து ஈசர் அருள் கூட ஈழ் சிவ நன்னறியே பொருளாவது என உணர்வு நாட்டுவார். முதல்ல வந்து அவர் புத்த சமயத்துக்கு போறாரு. புத்த சமயத்துக்கு போட்டு அவர் என்ன செய்கின்றார், அவருடைய நூல் இந்த அந்நிலைமை சாக்கியதம் அருங்கலை நூல். அந்த அரும்னா அரிய கலை நூல். அந்த கலை நூலாக இருக்கக்கூடிய திரிபிடகம் என்ற அந்த கலை நூலை அதை ஓதி அதை கற்று உணர்ந்து தன்னிலையும் புறச்சமய சார்புகளும் சார்பல்ல. இந்த திரிபிடகத்தில் அந்த புறச்சமயங்களின் சார்பாக கூறப்பட்ட எல்லா முடிவுகளும் எல்லா தெளிவுகளும் அதை பொருள் அல்ல, அது உண்மை பொருள் அல்ல என்னும் அது தெளிந்தார். அது வந்து இந்த புத்த சமயத்தில் சொல்லப்பட்டதும் சரி, சமண சமயத்தில் சொல்லப்பட்டதும் சரி, அந்த எல்லா சமயத்திலும் புறப்புற சமயத்தில் சொல்லப்பட்டது எல்லாம் உண்மை பொருள் அல்ல என்னும் அது தெளிந்து வந்து தெளிந்தார். கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் அந்த தெளிதல் ஞானத்திற்கு வந்து அவர் வந்து விட்டார். அது எப்படி தெளிந்தார்னா ஈசர் அருள் கூட. அது சிவபெருமானது திருவருள் கூட பெற்றமையால் அவர் என்ன செய்கின்றார், அவர் ஈரில் சிவநெறியே. ஈரல்னா ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. ஆதினம் தொடக்கம், அந்தம்னா முடிவு, ஈரனாலா முடிவுதான். எனவே முடிவில்லாத அழிவில்லாத அந்த சிவநன்னறியே இந்த சிவபெருமானது அந்த சிவநெறியே பொருள் ஆவது என, இதுதான் உண்மை பொருளாவது, இதுதான் மெய்ப்பொருளாவது என உணர்வு நாட்டுவார். இந்த உணர்வை வந்து மனத்தில் வந்து அவர் நாட்டுகின்றார். அந்த மனத்தில் வந்து அதை நிலைப்படுத்துகின்றார். பட்டத்தர் நாட்டம் என்றே இரு. பெருமானை வந்து திருவடியே நாட்டம் என்று இருப்பாரு. அது மாதிரி நாட்டை மிகு தண்டிக்கும். நாட்டம் என்பது அந்த விருப்பத்தையும் குறிக்கும், நிலைப்படுவதும் குறிக்கும். நாட்டம் என்பது இடத்துல கண்களையும் குறிக்கும். கண் என்பது அறிவு கண்ணை குறிக்கும். ஊனக்கண் உணரா பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி பார்த்திருக்கோம் இல்லையா. கண் என்பது அது கண் என்ற உறுப்பையும் குறிக்கும். கண் என்பது 7ஆம் வேற்றுமை உருவாக அந்த இடத்தை குறிக்கும். இந்த மேஜையின் கண், இந்த மேஜையின் மேலே அர்த்தம். அப்புறம் கண் என்பது அறிவை குறிக்கும். இந்த நாட்டை மிகு தண்டிக்கும்னா அவருக்கு வந்து கண் இல்லைனாலும் அவர்கிட்ட அறிவு கண் இருந்தது, அந்த நாட்டை மிகு தண்டின்னு நம்முடைய திருத்தொண்ட தொகையில வந்து அவர் வந்து சொல்வார்கள், நாட்டுவார். அடுத்து அந்த 5வது திருமணம். இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும், ஈசர் அருள் கூட. இந்த சாக்கிய நாயனுக்கு வந்து சிவபெருமானுடைய அருள் இருந்ததுனால அவர் என்ன செய்தார், அந்த புறப்பட சமயத்தில் இருந்தாலும் அவர் சிவ நன்னறியை வந்து சேருகின்றார். இதே நம்முடைய நாவுக்கரசர் வந்து என்ன செய்தார்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டுதான், நம்பர் அருளாமையினால் சமணர் சமயம் உருகுவார் என்று நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஏன்னா அவர் சமண சமயத்துல வந்து பிறந்தது வந்து சைவத்துல வந்து பிறந்தாரு. சைவத்துல பிறந்தாலும் அவர் எதுக்கு ஏன் போய் அந்த சமண சமயத்தை சார்ந்தார்னா, அவர் வாழ்வில் ஏற்பட்ட பல இடர்பாடுகள், தாய் இறந்து விடுகிறார், தந்தை இறந்து விடுகின்றார், அக்காவுக்கு நிச்சயித்த இந்த கலிப்பகார் என்ற கணவரும் இறந்து விடுகின்றார். இவ்வளவு சோதனையோட துன்பம் இருக்கே அப்படின்னு அதுல வந்து மனசு வேறுபட்டு
அப்பொழுது மற்ற மதத்தில் வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க இல்லையா, அவர்களுடைய மொழியின்பால் கவரப்பட்டு இவர் என்ன செய்கிறார், என் சமயத்துக்கு வா, உனக்கு எல்லா துன்பமும் நீங்கி விடும் அப்படின்னு இன்னைக்கு பலர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்படி இப்ப அதனால் ஈர்க்கப்பட்டு இவர் என்ன செய்கின்றார், நம்பர் அருளாமையினால் அவர் சமன் சமயம் குறுகுவார். அதுக்கு மீது அந்த சைவ சமயத்துல அவர் பெருசா அகன்று இருந்தார். இப்ப அங்க சமணம் செய்ய போதோடனே அவர் வந்து குறுகுவார்னு அந்த வார்த்தை வந்து நம்முடைய சேக்கிலார் வந்து நம்பர் அருளாமையினால் அவர் வந்து அங்க குறுகுவார். ஏன்னா அந்த இடத்துல பெருமான் வந்து தன்னை காட்டவில்லை. காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலேன்னு ஒரு பிற்பாடு வந்து பாடப்போகின்றார். அந்த பெருமான் வந்து தன்னுடைய அருளை காட்டவில்லை, ஏன்னா அவர் வந்து அந்த சமண சமயத்தை வந்து அவர் குறுகினார் என்ற காட்டை வந்து அந்த பார்க்க போறோம். அது வந்து 5வது திருப்பாடல். இந்த 5வது திருப்பாடல் தான் மிகவும் முக்கியமான திருப்பாடல். இது வந்து சித்தாந்தம் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களையும் இதுல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்படி சேக்கிலார் புராணத்திலே இந்த திருத்தொண்டர் புராணத்திலே மிகவும் முக்கியமான பாடல் வந்து இது. இது சித்தாந்தத்தையும் சொல்கிறது, திருமுறையும் சொல்கின்றது, அந்த விடை கோட்பாட்டையும் வந்து சொல்கின்றது. செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் என கொண்டே இவ்வியல்பு செய்வ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையால் பொருள் சிவன் என்ற அருளாலே உணர்ந்தறிந்தார். என்ன செய்தாரு, இந்த சித்தாந்த கருத்தை வந்து இந்த ஒரே பாட்டுல வந்து அடைக்கின்றார். வந்து பத உரை வந்து பார்க்கலாம். செய்வினை, செய்வினா இந்த நாம் ஆன்மாக்களாக நாம் செய்யக்கூடிய அந்த செய்யும் வினை. செய்வான், அந்த செய்பவனாகிய நான் ஆகிய அந்த ஆத்மா. இந்த ஆன்மா தானே செய்யுது. கருவியை கடனாக உடம்பு செஞ்சாலும் இந்த ஆன்மா தான் அதை செய்விக்கிறது. இந்த ஆன்மா இல்லைன்னா இது வந்து ஜடமாயிடுது. நீ செய்பவனாகிய அந்த வினை முதல் அல்லது கர்த்தா என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மா செய்கின்ற வினை, செய்பவனாகிய அந்த கர்த்தாவாகிய அந்த ஆன்மா 2வது. 3வது அதன் பயனும், அந்த வினையினுடைய பயன். ஒரு வினையை செஞ்சோம்னா அதுக்கு வந்து ஒரு பயன் இருக்கு. அது நல்வினை பயனோ தீவினை பயனோ ஏதோ ஒரு பயன் வந்து அங்க இருக்கின்றது. அதன் பயனும் கொடுப்பானும், அந்த பயனை வந்து எப்படி அது கொடுப்பது யார்னா, அதை கொடுப்பது வந்து சிவபெருமான். மறுபடியும் சொல்றேன், செய்வினை செய்யக்கூடிய வினை, செய்வான் செய்பவனாகிய அந்த கர்த்தா அல்லது வினை முதலாகிய அந்த ஆன்மா, அதன் பயன் அந்த வினைக்கு உண்டான அதன் பயன், அதை கொடுப்பான் அந்த பயனை தந்து ஊட்டுபவனாகிய அந்த இறைவன். இந்த 4ம் மெய் வகையால் 4ஆகும். இது வந்து உண்மை வகையால் இப்பொருள்கள் 4ஆகும். என்ன விதித்த பொருள் கொண்டே, இந்த இது ஆகமத்தில் அந்த சித்தாந்தங்களில் அந்த விதித்த அந்த பொருள் கொண்டு இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை. இந்த இயல்பு சைவ நெறி இல்லாத மற்ற நெறிகளுக்கு மற்ற சமயங்களுக்கு இல்லை என உய்வகையால், உயிர் வந்து உய்தி பெற வேண்டும் இல்லையா, அது நிலைப்படுவது எண்ணியல் நெஞ்சல் சொல்ற அந்த மாதிரி நிலைப்படுவதற்கு, அதை உறுதிப்படுவதற்கு அதை பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்தார். நம்ம உய்தி பெற அடைவதற்குரிய பொருள் வந்து அது சிவபரம்பொருள் தான் என்று அந்த உண்மையை எப்படி இருந்தார், அருளாலே உணர்ந்தறிந்தார், அந்த திருவருளாலே உணர்ந்தறிந்தார். இதுக்காக எதற்காக நம்முடைய திருத்தொண்டகையில பண்ணா, இந்த வார்கொண்ட வனமுலையால் உமைபங்கன், இந்த அம்பாளுடைய திருவுருள் வந்து அவருக்கு இருக்குது. இருந்ததுனால அவருக்கு வந்து அந்த அருளாலே, அந்த பெருமானின் திருவுருளாலே அவர் உணர்ந்து அறிந்தார். வந்து நம்ம வந்து பாக்குறோம், சைவ சமயத்துல நம்ம சொல்லக்கூடிய 3 பொருள் தான். ஒண்ணு பதியாகிய சிவம், அவன் வந்து ஒருவன். 2வது வந்து பசுவாகிய உயிர்கள், அந்த உயிர்கள் வந்து எண்ணற்றன. 3வது வந்து அந்த பாசம், பதி பசு பாசம் என பகர் 3இல் பதியினை போல் பசு பாசம் அனாதி. எனவே அந்த 3மே அனாதி நித்த பொருள்கள். அதுல வந்து வினையை மட்டும் இந்த இடத்துல சொல்ற செய்வினை, அந்த பாசத்துல உள்ள ஆணவம் கண்மம் மாயையில அந்த கண்மத்தை வந்து முதல்ல எடுத்துக்கிட்டார். ஏன் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாருன்னா, நம்ம கையில வந்து என்னன்னா ஆணவம் நம்ம கையில இல்லை. ஆணவம் வந்து சகஜமா நம்மளோட கூடி இருக்கின்றது. அந்த ஆணவ மலத்தை நீக்குவதே பெருமான் தான். இந்த ஆணவ மலத்தை நம்ம என்ன பண்ணோம், அதுல ஆட்பட்டு நாம் முழு அறியாமையில் வந்து இருக்கின்றோம். ஆணவ மலம் வந்து இருள் சக்தி, அது முழு அறியாமையை செய்யக்கூடிய சக்தி. அதை ஆவாரக சக்தி, ஆவாரகம்னா மறைப்பு, அது வந்து மறைக்கின்றது. இந்த ஆன்ம அறிவை வந்து
முழுவதுமாக மறைத்து விடுகின்றது. இந்த ஆன்மா வந்து ஒரு அறிவு பொருள். அந்த அறிவு பொருளுக்கு வந்து அது என்ன செய்யும், இச்சா, கிரியை, ஞானம் என்ற அந்த 3 செயல்கள் வந்து இருக்கும். அந்த 3ஐயுமே அந்த ஆணவ மலம் மறைத்து விட்டு, ஆன்மா என்று தான் ஒரு பொருள் இருப்பதாக தெரியாது, தன்னை ஆணவ மலம் மறைத்துக் கொண்டு இருப்பது என்று தெரியாது, இந்த ஆணவ மலத்தில் தன்னை விடுக்கக்கூடிய அந்த சிவபெருமான் என்ற பதி இருப்பதும் தெரியாமல் முழு அறியாமையை செய்யக்கூடியது அந்த ஆணவ மலம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு உயிர் பொருள் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுது. அவரோட பெருமான் அந்த உயிர் மீது இறக்கப்பட்டு என்ன செய்கின்றார், அதுக்கு வந்து 2 கண்மங்களை சேர்க்கின்றார். அது வந்து மாயாமலம், கண்மமலம். மாயை வந்து நமக்கு உடம்பாக இருக்கின்றது, கண்மம் வந்து நமக்கு வந்து வினையாக இருக்கின்றது. எனவே இந்த ஆணவ மலத்திலிருந்து விடுபடுவதற்காக பெருமான் மேலும் 2 மலங்களை வந்து சேர்க்கின்றார். ஏன், ஏற்கனவே இருக்கிறது ஒரு மலத்துல மாட்டிக்கிட்டு இந்த உயிர் கஷ்டப்படுது, இது போய் பெருமான் இன்னும் 2 மலங்களை சேர்ப்பாரா அப்படின்னு கேள்வி வந்து நமக்கு வந்து தெரியும். இதுக்கு என்ன உதாரணம் சொன்னாங்கன்னா, ஒரு ஆடை இருக்கின்றது, அந்த ஆடையில என்ன செய்யுது, அழுக்கு வந்து படிந்திருக்கின்றது. அழுக்கப்படும்போது என்ன செய்வோம், அந்த இடத்துல ஓர்மண்ணை வந்து சேர்ப்பாங்க. அந்த ஓர்மண்ணை சேர்த்து வெள்ளாவை வச்சு வெளுப்பாங்க. அந்த மாதிரி போனாதான் அந்த அழுக்கு வந்து சேரும். எனவே ஏற்கனவே வந்து அழுக்குல ஆடையில அழுக்கு இருக்கு, அதுக்கு மேல போய் மேல வந்து ஓர்மண்ணை சேர்க்கணுமா? இந்த காலத்துல நம்ம சர்ஃபை போடுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி டிட்டர்ஜென்ட் எல்லாம் போட்டோம் இல்லையா, அது மாதிரி பெருமான் என்ன செய்கின்றார், அந்த ஆணவ மலை அழுக்கை நீர்ப்பதற்காக என்ன செய்யறார், அந்த மாயையும் கண்மத்தையும் வந்து சேர்க்கின்றார். சேர்த்துட்டு என்ன செய்யறாரு, கடைசியில என்ன செய்யறோம், இந்த ஆடை என்ன பண்ணோம்னா அலசுறோம். அலசுறோம்னா அந்த சர்ஃபு ஓர்மண்ணு எல்லாத்தையும் வந்து அலசுறோம். நம்ம என்ன செய்றோம், இப்ப நம்ம ஆணவ மலத்துல இருந்த அந்த கேவல நிலை, அந்த கேவல நிலையிலிருந்து பெருமான் வந்து நமக்கு இந்த மாயிலான தனுவாகிய உடல், அது கருவி கரணங்கள் இதை வந்து கொடுத்திருக்கின்றார். எதற்காக கொடுத்திருக்காங்க, அப்ப நம்ம தான் அறிவு கொஞ்சமாவது விளங்கும், அறிவு ஒரு ஏகதேச அறிவாவது விளங்கும், அதற்காக இந்த கருவிகளை வந்து கொடுத்தார். இந்த கருவிகளை கொடுத்து அதன் மூலமாக என்ன செய்யறாரு, ஏற்கனவே இது வினை நிறைய செஞ்சிருக்கு இல்லையா, அந்த வினை பயனை இது அனுபவிக்க வேண்டும். அனுபவித்தால்தான் நல்வினை பயந்து இன்பமும், தீவினை பயத்தால் துன்பமும் மாறி மாறி அனுபவித்து கடைசியில இந்த பிறவியே நமக்கு போதும்பா அப்படின்னு அந்த மனநிலைக்கு வந்து எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அந்த நிலைக்கு வரும்போது பெருமான் என்ன செய்கின்றார், குருவாக வந்து அதற்கு இந்த சுத்த நிலைக்கு வந்து உயர்த்துகின்றார். அவனுக்கு வந்து அப்ப மாயாமலமும் உனக்கு தேவையில்லை, கண்ம மலமும் உனக்கு தேவையில்லைன்னுட்டு இந்த மாயாமலமாகிய உடல் இணைகின்றது. அது வந்து ஜடம், அறிவற்ற ஜட பொருள். ஆன்மாவாகிய நீ என்ன செய்கின்றார், நீ வந்து சித்து பொருள். இதை நம்ம தசகாரியத்துல பார்க்கணும். தசகாரியத்துல வந்து தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, 36 தத்துவங்களால் இந்த உடம்பும் வந்து உலகமும் ஆக்கப்பட்டிருக்கின்றது. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம். தத்துவ தரிசனா இந்த இதெல்லாம் மாயாகிய ஜடத்திலிருந்து வந்தது. அவை வந்து அறிவற்ற ஜடப்பொருள். ஆனா ஆன்மாகிய நீ யார், நீ வந்து சித்து பொருள். நீனா நீ வந்து மன்னர் குமாரன், நீ வந்து 50 வடல இருந்து மயங்கக்கூடாது. இதை என்ன செய்கின்றார், உனக்கு அதை உணர்த்துவதற்காக வருகின்றார். எனவே என்ன செய்யறார், இந்த மாய உடம்புல வந்து நீ என்ன பண்ற, மயங்கி விடாதே. இதே மெய் என்று உடம்புக்கு மெய்யின்னு பொருள் கொடுத்தாலும் உள்ளுக்குள்ள மெய்ப்பொருள் இருப்பதால் தான் இருக்கு மெய்னு பொருள் கொடுக்கப்பட்டிருப்பா. ஆனா இந்த உடம்பு வந்து ஒரு பொய்ப்பொருள் என்பதை பெருமான் வந்து உணர்த்துகின்றார். உணர்த்தி என்ன செய்கின்றார், இந்த உடலை வந்து சதம் என்று நினைக்காதே, நிலையானது என்று நினைக்காதே. அதான் நிற்கின்ற போதே நிலையுடையான் கடல் சொற்குற்றமின்றி துதி செய்மின் என்று திருமணம் சொல்றார். நிற்கின்ற போது அந்த உடம்புல வந்து உயிர் இருக்கின்ற போதே நிலையுடையான் கடல், இந்த நிலைபருடைய சிவனுடைய கடலை வந்து சொற்குற்றமின்றி நமக்காக அந்த 400 பெருமக்களும் இந்த தேவாலயத்தையும் திருவாசத்தையும் வந்து கொடுத்திருக்கின்றார்கள். இந்த தேவாலய திருவாசத்தை என்ன சொல்லுவோம், சொற்குற்றமின்றி அது நீங்க ஓதுனாலே போதும் உனக்கு பெருமானுடைய திருவடியை அடைந்து விடலாம் என்று சொல்வார்கள். அந்த கண்மம் மாயும் பெருமான் வந்து நீக்கப்பட, கண்மம் செய்யும் போது பெருமான் என்ன செய்கின்றார், அந்த இருவினை வினை செய்யும் போது என்ன செய்கின்றார், அந்த வினை பயனாக நமக்கு இன்பம் வரும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கு, துன்பம் வரும்போது என்ன செய்யறா நமக்கு வந்து கஷ்டமா இருக்கு. எனவே எனக்கு வந்து இன்பத்தின் மேல வந்து ஒரு விருப்பு வருது, துன்பத்தின் மேல வந்து ஒரு வெறுப்பு வருது. அந்த மாதிரி வெறுப்பு வரப்ப அப்ப என்ன செய்யறார் குருநாதர் வந்து, இந்த துன்பமும் இன்பமும் என்னத்துக்கு காரணம், அது பெருமான் எதுக்காக உனக்கு கொடுத்திருக்காருன்னா, நீ ஏற்கனவே வந்து அந்த வினை பயனை கழிப்பதற்காக. எனவே ஏற்கனவே நீ வினை செஞ்சிருக்க, அந்த வினை பயனாக தான் உனக்கு இன்பமும் துன்பம் வந்திருக்கின்றது. அந்த வினை பயனை என்ன செய்யணும், இந்த இன்பம் வரும்போது நீ துள்ளக்கூடாது, துன்பம் வரும்போது நீ தூளக்கூடாது. அந்த இரண்டையும் நீ ஒப்பாக பார்க்க வேண்டும் என்ற இருவுணர்வை கொடுப்பார். அந்த இருவுணர்வு வரும்போது அப்ப என்ன செய்யும், அந்த இந்த ஆணவ மனம் வந்து பரிபாகமாகும், அந்த வலிமை வந்து குன்றும். அப்போது சக்தி நிபாதம், சக்தி நிபாதம் அந்த ஆன்மாவில வந்து ஒரு அருவி போல அது விழும். அந்த சக்தி நிபாதம் வந்து மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரதரம்.
இந்த தீவிரதரம் வரும்போது என்ன செய்யறாள், இந்த கேட்ட பொழுதே அந்த ஞானம் வரும். கேட்டு சிந்தித்து தெளிந்து நிற்கக்கூடாது. கேட்ட உடனேயே அவருக்கு வந்து அந்த ஞானம் வந்துடும். காதத்த ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கே என்று அதை கேட்ட பொழுதே பார்த்த பொழுதே என்ன செய்கின்றார், இந்த பட்டத்தடிகளுக்கு அந்த மெய்ஞான உணர்வு வந்து விடுகின்றது இல்லையா. அது போல இந்த வினைதான் அப்படி. இப்ப ஆணவமெல்லாம் நம்ம கையில இல்லை, மாயாமலமும் நம்ம கையில இல்லை. நம்ம கையில இருக்கிறது என்ன, இந்த கண்மம். இந்த கண்மத்திலையும் 3 வகை இருக்கின்றது. ஒண்ணு வந்து சஞ்சித கண்மம் என்ற பல வினை. எத்தனையோ பிறந்திருப்போம். எல்லா பிறப்புல பல பிறப்பு நம்ம செஞ்ச வினையெல்லாம் என்ன செய்யும், ஒரு மலை மாதிரி பெரிய குவியலா இருக்கும், மலையா இருக்கும். அது அப்பேற்பட்ட மலையிலிருந்து என்ன செய்யற பெருமான் இந்த பிறவி எடுக்கும்போது இந்த பிறவில எந்த வினையை கொடுத்தால் இந்த ஆன்மா பக்குவப்படும் அதற்கேற்ற வினையை கொடுப்பார். அது பிராரப்த கண்மம். அது அனுபவித்து கழிக்க வேண்டிய கண்மம். அது பிராரப்த கண்மம் என்று நுகர்வினை. அந்த ஆன்மா நுகரக்கூடிய வினை. இந்த மாதிரி நம்ம வினையை நுகரும் போது நம்ம என்ன செய்யறோம், நம்ம மனத்துல அந்த இன்பம் வரும்போது ஒரு விருப்பமும், துன்பம் வரும்போது வெறுப்பும் இல்லையா. அந்த விருப்பு வெறுப்பு வரும்போது என்ன செய்கிறார்கள், நமக்கு ஆகாமிய வினை என்ற அந்த வினை எதிர்வினை ஏறுகின்றது. நம்ம கையில என்ன இருக்குன்னா, இந்த ஆகாமிய வினை ஏறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அது ஒண்ணுதான் நம்ம கையில இருக்குது, மத்த எதுவுமே நம்ம கையில இல்லை. சரிங்களா. எனவே அதனால இந்த வினையை இந்த இடத்துல அவர் சொல்கின்றார். எனவே இந்த நிலையை என்ன சொல்றேன்னா, இந்த 6 சமயம் பார்த்த இல்லையா, அந்த 6 சமயத்துல இதை பொருத்தி பார்ப்போம். இதை வினை என்பது ஒன்று இல்லை, வினையே ஒண்ணு கிடையாதுயா அப்படின்னா யார் சொல்றான்னா, இந்த உலகாயதன் என்ற அந்த நாஸ்திகவாதி. இருக்கிறது இந்த உடம்பு, இந்த உலகம். நீ என்ன செய்ய, உடம்பு இருக்கிறப்ப நீ என்ன செய்ய, 4 பேருக்கு நன்மை செய்யும். உன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த இன்பத்தை அனுபவிச்சுக்க. இது உயிரும் கிடையாது, கடவுளும் கிடையாது. இருக்கிறது உடம்பும் உலகம் தான். இதே வினையே கிடையாது. கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அந்த மாதிரி கருத்தோட அவன் வாழ்ந்துக்கிறான். இந்த வினையே கிடையாதுன்னு அவன் சொல்றான். இரண்டாவது அது வினை முதல் என்பது ஒன்று இல்லை, ஆன்மானு ஒன்னே கிடையாது. இது முக்கியமா சாக்கிய மதத்துல சொல்றோம். சாக்கியத்தை நம்ம ஆத்மா ஆத்மான்னு சொல்றப்ப புத்தர் அனாத்மா, ஏன்னா இருக்கிறது சூனியம் தான். சூனியங்கிறப்ப என்ன செய்யறாரு, அப்ப என்ன இருக்கின்றது, ஒண்ணுமே இல்லை, எல்லாமே சூனியமா தான் இருக்கிறப்ப அது ஆன்மா கிடையாது, அனாத்மா என்று அவர் சொல்றாரு. ஆன்மான்னு ஒண்ணு கிடையாது, வினை முதல்னே ஒண்ணு கிடையாது. அடுத்து மூணாவது வினை பயன் ஒண்ணு கிடையாது. வினை செஞ்சமா, செஞ்ச நிமிஷமே அந்த வினை அழிஞ்சு போயிடுச்சு, அதுக்கு ஒரு வினை பயனே கிடையாது அப்படின்னு சில மதத்துல சொல்கின்றார்கள். அப்புறம் நான்காவது, இந்த வினைப்பயனை ஊட்டக்கூடியவன் ஒருத்தராங்க இல்லையா, அந்த ஊட்டவனாகிய அந்த பரம்பொருள் அந்த சிவபெருமான் அவன் இல்லை என்ற அந்த கருத்து. அந்த கருத்து தான் என்ன சொல்றார்கள், அந்த மீமாம்சர்கள் என்றக்கூடிய அந்த தார்காவனத்து முனிவர்கள் அந்த கருத்து சொல்றாங்க. ஏன்னா இப்ப நான் ஒரு கர்மம் செய்யறேன், அந்த கர்மம் செய்யும் போதே அதுக்கு பயன் கிடைக்குது. இப்ப புத்திரகாம சீகம் பண்றேன், அது பயன் எனக்கு குழந்தை பிறக்குது. சரிங்களா. அஸ்வமேத யாகம் பண்றேன், அதனால உனக்கு இந்திர பதவி கிடைக்குது. சரிங்களா. இந்த வேள்வியே அந்த பயனை கொடுக்குது, அந்த வினையே அந்த பயனை கொடுக்குது. ஏன்னா அந்த பயனை ஊட்டுவதற்கு ஒரு இறைவன் வேண்டியதில்லை. ஆனால் அந்த தாரகாவனத்தவர்கள் அந்த பூர்வ மீமாம்சை என்ற கர்ம மீமாம்சையில அதில் நிலைத்து நிற்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த ஞானத்தை உண்டதற்காக பெருமான் என்ன செய்கின்றார், அந்த பிச்சாண்டார் குலத்தில் அவர் வருகின்றார். அவர்களுக்கும் அவருடைய பத்தினிக்கும் அந்த உண்மையை உணர்த்துகின்றார்கள். அப்பதான் தாரகாவனத்துக்கு ஆபிச்சார ஹோமம் செய்து பெருமான் பலவற்றை ஏவுகின்றார்கள். உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். அப்பேற்பட்ட அந்த வேதத்தை படித்த அந்த மீமாம்சர்கள் அவர்களே ஊட்டுபவனாகிய அந்த இறைவன் இல்லை என்ற கருத்தை சொல்கின்றார்கள். அப்ப என்ன செய்யறான், இந்த 4ம் உண்டு, இந்த 4ம் உண்டு என்று சொல்லுவது அது சித்தாந்த சைவ சமயம். இதை திருவள்ளுவர் படுத்துவோம். செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளன் என்று உணர். செய்வான் செய்பவனாகி அந்த ஆன்மா, செய்வினை அவன் செய்கின்ற வினை, சேர்பயன் அந்த வினையாளர் பயன், அதை சேர்ப்பவன் இந்த கொடுப்பவன் சேர்ப்பவன் ஆகிய அந்த பெருமான், அவன் தான் நம்மை உய்யக்கூடியவன் என்று உணர் என்று திருவருட் பயிரில சொல்லி அறியும் நிலையில சொல்லியிருப்பார். எனவே இதுதான் உண்மையான நிலை, இதுதான் முழுமையான நிலை. முழுமையான நிலை. மற்றதெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, மற்ற மதங்கள்லாம் இதுக்குடைய பகுதி தான். எல்லா மதங்களையும் கொஞ்சம் உண்மை இருக்கு, ஆனா பகுதி உண்மைதான் இருக்கு, முழு உண்மை இல்லை. எனவே சிவபெருமானே முழு முதற்புணர் என்று உணர முயன்றது எதனால், ஏற்கனவே தவம் செஞ்சிருக்கிறார். முன்னைய தவத்தால் அத இறையருளாலும் அவருக்கு என்ன செய்கின்றார், இந்த சைவமாம் சமயம் சாரும் அந்த ஊழை பெற்றுவிட்டார்.
வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பரல் அரிது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த சிவஞான சித்தியார். அதிலே வந்து அவர் என்ன சொல்றார், 2ஆம் சூத்திரத்துல 1வது பாட்டு, பரசமயங்கள் செல்லா பாக்கியம் பண்ணுனாதே. இப்ப நம்ம சைவ சமயத்துல பிறந்து என்ன பண்ண, சில பேர் வந்து கிறிஸ்தவத்துக்கு போறாங்க, மத்த போறாங்க இல்லையா. பரசமயங்கள் செல்லாத அந்த பாக்கியம் நம்ம வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அந்த பாக்கியம் பண்ணோனாதே என்று அவர் வந்து சொல்வார். இந்த புதுகை சொல்லப்படும்னா ஒரு மணி நேரத்துக்கு மேல வந்து விளக்கம் செய்யலாம். இந்த செய்யலாம். இந்த வினை வந்து எப்படி பயன் கொடுக்குறதுன்னா, அது யாரால் எப்படி வருகிறதா உங்களுக்கு தெரியும். அது வந்து 3 வகையா வரும். ஒண்ணு வந்து ஆதி பௌதிகம். ஆதி பௌதிகம்னா அந்த பௌதிக பொருள், இந்த இடி மின்னல், அது மாதிரி நிலநடுக்கம், இதெல்லாம் வரக்கூடிய ஆதி பௌதிகம். அப்புறம் ஆதி ஆத்மீகம், ஆன்மான உயிரை குறிக்கலையா, மற்ற உயிர்களால் வந்து அது வரக்கூடியது. ஆதி தெய்வீகம், அந்த தெய்வத்தினால் வரக்கூடிய அந்த 3 வகையால வந்து வினைப்பயன் வந்து நமக்கு சேரும். அந்த வினையை எப்படி செய்யும், நம்ம வந்து புத்தி பூர்வமா செய்யலாம், அபுத்தி பூர்வமாவும் செய்யலாம். புத்தி பூர்வம்னா புத்தினால அறிந்து செய்வது வந்து புத்தி பூர்வ வினை. அபுத்தி பூர்வம்னா நம்மளை அறியாமல் செய்யக்கூடிய இந்த நல்வினை தீவினை. இதுக்கு உதாரணம் வந்து இந்த வேதாரண்ய திருமலை காட்டுல ஒரு எலியிட செய்யுது. இது எண்ணெய் குடிக்கா போறது, போறப்ப அந்த விளக்கு அணைய நிலை இருக்கு. அந்த என்ன செய்யுது, அது எண்ணெய் குடிக்கும் போது அந்த சூடுபட்டு அந்த மூக்குனால அது திரிய தூண்டி விடுது. அதனால அதுக்கு மகாபலி சக்கரவர்த்தி கிடைக்குது. அது அபுத்திபூர்வமான வினைக்கு. எனவே அந்த இறந்த பிறகும் என்ன செய்யுது, நாம் செய்த வினையை அந்த சூக்கும சரீரத்துல புத்தி தத்துவத்திலிருந்து கிடக்கும். புத்தி தத்துவத்தில் வந்து அது மறுபடியும் என்ன செய்யும், மறுபயனுக்கு வினைக்கு வரும்போது அப்பொழுது நமக்கு அது வெளிப்படும் என்பது சித்தாந்த கருத்து. இது வந்து நம்முடைய ரமண மகர்ஷி வந்து அவர் வந்து ஏகான்மவத்தை சொல்லக்கூடியவரு. அவர் ஒரு உந்தியார் வந்து எழுதியிருக்கிறார். நமக்கு தெரிஞ்ச அந்த திருவுந்தியார், நம்ம விசுவாசத்துல பார்த்திருக்கோம். திருவுந்தியார்ல ஒரு நூல் இருக்கு, திருவையூர் உய்யவந்த தேவநாராயணர், அந்த திருவுந்தியார் நூல் இருக்கு. இவர் வந்து ஒரு திருவுந்தியார் எழுதியிருக்காரு. அதுல என்ன சொல்லிருக்காருன்னா, கர்மம் பயன்தரல் கர்த்தன் தன் ஆணையால் கர்மம் கடவுள உந்தி பெற. ஒரு கர்மா வந்து பயன் கொடுக்குதுன்னா அது எதனால, கர்த்தனாகிய அந்த சிவனுடைய ஆணையால் தான் கர்மம் கடவுளை உந்தி பெற. இந்த கர்மம் வந்து தானாக பயன் கொடுக்குமா, கர்மமே வந்து கடவுளாக ஆகுமானா இந்த கர்மம் வந்து கடவுள் ஆகாது. ஏன்னா அந்த கர்மம் வந்து அது ஜடம், அது வந்து ஜடம். இதுக்குதான் உதாரணமா பலம் வந்து சொல்றாங்க. என்ன பலம் சொல்றாங்கன்னா, ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு. அந்த கண்ணுக்குட்டியை வந்து நம்ம அவுத்து விடுறோம். அவுத்து விட்டா என்ன செய்யுது, தாய் பசுவை போய் தேடி எது வந்து பால் குடிக்குது. அது போல இந்த வினை என்ன செய்யுது, தானா போய் செஞ்சவனை போய் சார்ந்துக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து அவங்க சொல்றாங்க. இங்க இடத்துல என்னன்னா, இங்க வந்து கண்ணுக்குட்டிங்கிறது ஒரு உயிர் பொருள். அது மாதிரி வௌவாலையும் சொல்லுவாங்க, வௌவாலும் தாய் வௌவால போய் தரும். இது உயிர் பொருள். ஆனா அதுக்கு வந்து அறிவீச்சை செயலுக்கு இது அறிந்து சேர முடியுது. ஆனா விடை வந்து ஜடம். எனவே அந்த மாதிரி அறிவு சேர முடியாது. இந்த கருத்தை வந்து இந்த இடத்துல நான் வந்து சொல்ல. இந்த பாடலுக்கு நாம நிறைய நேரத்தை எடுத்துக்கிட்டோம். அடுத்த பாடலுக்கு வந்து நம்ம வந்து சொல்லலாம். இது அடுத்த 6வது திருப்பாட்டு. இதுவும் வந்து இந்த 3 பாட்டு நீங்க என்ன செய்யணும், மனப்பாடமா வச்சுக்கணும். 5, 6, 7. எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர்சங்கரன் தாள் மறவாமை பொருள் என்றே துண்ணிய வேடம் தன்னை துறவாதே தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தல நிற்பார். என் நிலையில் நின்றாலும், நான் வந்து எந்த நிலையில் நின்றாலும், எக்கோலம் கொண்டாலும், எந்த கோலத்தை எந்த வடிவத்தை நான் மேற்கொண்டாலும், மன்னிய சீர் நிலை பெற்ற பெருமையுடைய அந்த சிவபெருமானின் தாள்கள், அந்த திருவடிகளை மறவாமை, அது எப்பொழுதும் மறவாமல் இருப்பதுதான் அது பொருள் என்றே. இதுதான் உண்மையான பொருள், இதுதான் மெய்ப்பொருள், இதுதான் உறுதி பொருள் என துணிந்து துண்ணிய வேடம் தன்னை, அவர் இதுவரை நாம் மேற்கொண்டு வந்த அந்த புத்த வேடத்திலிருந்து தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால், இந்த தூயதாகிய நம்ம எல்லாம் தூய்மையாக்கக்கூடிய அந்த சிவலிங்க திருமேனியை மிக்க அன்புடன் மறவாத நிலையில் அவர் போற்றி வருவராய் நிற்கின்றார்கள். இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாம் சொல்றோம், இந்த சைவ சமய வேடத்தை நாம் பூண்டு கொள்ள வேண்டும். அதானுங்க அடியார்க்குரிய இலக்கணம்னு சொல்றோம். அது திருநீரு, ருத்ராக்கம், 5 எழுத்து சொல்றோம். இதுல வந்து சில பேர் வந்து அந்த ஜடாமூர்த்தியை வந்து சில பேர் வந்து சேர்த்துக்குவாங்க. மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன். மும்மைனா ஒரு
ஊதி தரிச்சிருந்தாரு, ருத்ராக்கம் போட்டிருந்தாரு. மேல வந்து எனக்கு வந்து அரச மகுடம் வேண்டாம், இந்த ஜடாமகுடமே வேண்டும் என்று அந்த மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன்னு அந்த இடம் சொல்லுவாங்க. நம்ம வந்து போல நமக்கு திருநீரு, ருத்ராக்கம், அஞ்செழுத்து இந்த 3 தான் நமக்கு சிவவேடத்துக்குரிய அந்த உறுதி பொருள். இந்த இடத்துல என்ன வேணா ஒருத்தன் வந்து நான் வந்து சிவவேடம் வந்து பூண்டிருக்கேன், சிவவேஷனை போட்டுட்டு அந்த சிவநெறிக்கு உண்டான அந்த ஒழுக்கத்துல வந்து நான் நிக்கிறேன். அந்த மாதிரி நிக்கிறப்ப அந்த வேடம் மட்டும் வந்து எனக்கு வந்து பயன் தருமா? இப்ப பார்க்க போனா மெய்ப்பொருள் நாயனரை கொள்வதற்காக அந்த முத்தநாதன் வந்து என்ன செய்யறான், அவன் வந்து அவனுக்கு வேடம் வந்து போட்டான். அந்த ஏனாதி நாயனை கொள்வதற்காக அந்த அதிசூரன் வந்து அந்த வந்து வேடத்தை வந்து போட்டான். அப்போ அது வந்து உண்மையான வேடமாகி விடுமா? அங்க ஒரு கேள்வி எழுதும். இதுதான் வந்து நம்முடைய திருமூலனே வந்து கேட்கிறேன். வேட நெறிநில்லார் வேடம் பூண்டு என்ன பயன்? வேடத்தை வந்து போட்டுக்கிட்டு சைவ வேடம் போட்டு அந்த சிவநெறியில வந்து நின்று இருக்கணும். ஆனா சிவநெறியில நிக்கல. நீ நிக்காம அந்த சிவ வேடம் வந்து பூண்டு என் பயன்? வேட நெறிப்போர் வேடம் மெய் வேடமே. நீ என்ன செய்யணும், இந்த சிவ வேடமும் பூண்டு அந்த சிவநெறியிலே நிலைத்து இருந்தால் அதுதான் வந்து மெய்யான வேடம். எனவே புறத்துல மட்டும் நீ வேஷம் போட்டுக்கிட்டு புறத்திரமணி சைவ வேடம் போட்டுக்கொண்டு அது நிற்பது வந்து பயன் இல்லை. இதை பத்திதான் நம்முடைய திருவள்ளுவரும் வந்து என்ன சொல்லுவார்னா, பழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்துவிடன். இப்ப அந்த துறவிகளுக்கு வந்து அடையாளம் என்னென்ன? ஒண்ணு வந்து தலையை வந்து முண்டனம் செய்வது, மொட்டை எடுத்துக் கொள்வது. இரண்டாவது வந்து இந்த ஜடா முடிவது, தாடியை வந்து நீட்டுவது. பழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்திடும். நம்முடைய சைவ மடாதிபதிகளே அந்த வேடத்தை வந்து பூண்டு இருக்கின்றார்கள். ஏன்னா அவர்கள் வந்து அந்த சம்பிரதாயப்படி நிற்பவர்கள். திருவாரூரை வந்து அதை வலிக்கக்கூடிய கோலத்தை உண்டது, தருமபுரம் மாதினம் வந்து அந்த நீட்டக்கூடிய கோலத்தை வந்து உடையது. எனவே நீ தனிப்பட்ட முறையில என்ன செய்ற, நான் ஜடாமுடி ஊத்துக்கிறேன், இல்ல மொட்டை போட்டுக்கிறேன் அப்படின்னா நீ என்ன, உலகம் பழித்தது நீ ஒழிக்கவில்லை. உலகம் வந்து பழி என்று சொல்லக்கூடிய நீ ஒழிக்காமல் மலித்தலையும் நீட்டலையும் செய்வதால் என்ன செய்யணும்? எனவே இந்த இடத்துல வந்து அந்த வேடமே வேண்டுமா வேண்டானா, வேடம் வந்து அவசியம் வேண்டும். நான் சைவ சமய வேஷம் போட்டிருக்கேன். இப்ப நம்ம பார்க்கலாம், கார்த்திகை மாசம் வருது. கார்த்திகை மாசம் வர்றப்ப என்ன செய்யறார்கள், நிறைய பேர் வந்து ஐயப்ப சாமி வந்து வேஷம் போடுறாங்க. அந்த ஐயப்ப சாமி போட்டு அவங்க விரதம் இருக்கிற 45 நாளுக்கு வந்து அவங்க வந்து ஒழுக்கமா இருப்பாங்க. ஒழுக்கமா இருப்பாங்கன்னா அவங்க ஏற்கனவே வந்து பீடி சிகரெட் குடிக்கலாம், தண்ணி சாப்பிட்டுக்கலாம். இருந்தாலும் என்ன செய்யலாம், அந்த வேடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த உடையை உடித்துக் கொண்டு விருந்தடைகளை புரிந்து கொண்டு அந்த விரதம் வந்து அந்த ஐயப்பனை வந்து வழிபட்டு விட்டு என்ன செய்யணும், இந்த வேடத்தை கலந்தோட எங்க போய் நிற்பாங்கன்னா மறுபடியும் வந்து இந்த சாராய காட்டில தான் போய் நிற்பாங்க. ஏன்னா இந்த பழக்கம் வந்து அவர்களுக்கு இழுத்து விடுகின்றது இல்லையா? அது போல நான் வந்து ஒரு வேடம் போட்டுக்கிட்டு வச்சுங்க, இந்த சைவ வேடம் போட்டுக்கிட்டு நம்ம ஒரு பீடி சிகரெட் குடிக்க முடியாது, ஒரு கள்ளு சாராயம் வந்து குடிக்க முடியாது. இதை பார்த்தாலே இது வந்து என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி நிக்கிறான்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அந்த எண்ணம் என்ன செய்ய தப்பு செய்யாம தடுத்து விடும். இந்த வேடத்திற்கும் வந்து ஒரு பயன் உண்டு. அந்த வேடத்தோடு என்ன செய்யலாம், அந்த நெறியும் இருந்துன்னு வச்சுங்க, அது எப்படின்னா பொன்மலர் நாட்டம் உடைத்து, ஒரு பொன்மலர் வந்து வாசம் உடையது போல என்று சொல்றார்கள். இதை தாண்டி வந்து இன்னொரு பாட்டு வந்து சில நூல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நூல் வந்து இடைச்சொல்கள் என்று நம்முடைய பல பேர்கள் வந்து அதை பதிப்பு செய்யவில்லை. ஏன்னா அது அந்த பாட்டை மட்டும் படிச்சுட்டேன். எல்லாம் உடைய ஈசனே இறைவன் என்ன அறியாதார் பொல்லா வேட சாக்கியராகி உள்ளராகுவார் அல்லார் கண்ட தமக்கிந்த அகிலம் எல்லாமால் என்ன வல்லார் இவரவ் வேடத்தை மாற்றாதன்பின் பலி நிற்பார். இது வந்து எல்லா பாட்டும் வந்து கொச்சாக்கணிப்பால வருது. இது வந்து அறுசீர்வர்த்தமாக இருக்கின்றது. எனவே இந்த பாடல் வந்து இடைச்சொல்கள் என்று பல நூல்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் என்ன செய்கிறார்கள், நாயனாரை பற்றி சொல்லியிருப்பதால இந்த பாட்டை வந்து நான் சொல்லுவேன். இதை வந்து ஞானம் இலார் வேடம் பூண்டும் நரகத்தார். நீ ஞானம் இல்லை, சிவஞானம் இல்லை, நீ வேடம் மட்டும் போனாலும் உனக்கு நரகம் தான் கிடைக்கும். ஞானம் உள்ளார், உனக்கு சிவஞானம் கிடைச்சிருச்சு, உனக்கு வந்து வேடம் இல்லை, இந்த சிவ வேடம் இல்லைனாலும் நீ நல்முத்தர், நீ வந்து முத்தர் ஆகிவிடுவார் என்று சொல்வார்கள். அதே போல இந்த சிவஞான சித்தியார்ல வந்து 287வது பாட்டு, 284வது பாட்டு, அது ஞானமதில் ஞான நிட்டை உடையோர்க்கு, ஞானம்னு அந்த உலகத்தை குறிக்கும். இது வந்து ஞான நிட்டை உடையோர்க்கு சீலம் இல்லை, இந்த சீலம் கிடையாது, விரதமோடு ஆச்சிரம செயல் இல்லை, அந்த விரதமும் கிடையாது, அந்த ஆச்சிரமம் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம்
வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்ற அந்த ஆச்சிரம செயல் இல்லை. அவர்களுக்கு தியானம் இல்லை, அதை சித்தமயம் இல்லை, கோலம் இல்லை என்று அந்த கருத்தை வந்து அவர் சொல்றாங்க. ஏன்னா அவர்கள் வேணும்னு வச்சுக்கிறது கிடையாது. இது எப்படி என்ன உதாரணம் சொல்றாங்கன்னா, ஒரு தாயாருக்கு மிகவும் பிடித்தது வந்து அந்த குழந்தை தான். அந்த குழந்தைய கட்டி பிடிச்சுதான் அவள் தூங்குவா. அந்த தூக்கத்தை என்ன செய்யும், அவளாக அறியாமலேயே அந்த கை அகன்று விடும், அந்த குழந்தையை விட்டு நீங்கி விடும். அது மாதிரி ஞான நிஷ்டை கிடைச்சவர்களுக்கு அவர்கள் வேணும்னா சிலத்தை வச்சுக்கலாம், விரதத்தை வச்சுக்கலாம், ஆசிரமத்தை வச்சுக்கலாம், செயலை வச்சுக்கலாம், தியானத்தை வச்சுக்கலாம், கோலத்தை வச்சுக்கலாம். அவர்களை வந்து வேண்டான்னு நினைச்ச பெருமானே அவற்றை விலக்கி விடுவார். இந்த கருத்தை வந்து சமயத்துக்கு ஏற்ற வேடம். இது வந்து இந்த நியதி யாருக்கு பொருந்துன்னா, இது வந்து தற்போதம் என்கின்ற ஆன்மபோதம் அற்றிருக்கும் அந்த ஜீவன் முக்தர்களுக்கு உரியது. எனக்கு வந்து இந்த ஜீவன் முக்தி கிடைக்கல, முக்தி நிலை எனக்கு என்னன்னு தெரியாது, நான் வந்து பெத்த நிலையா இருக்கேன், இந்த பெத்த நிலையை எடுத்துக்கிட்டு நான் ஞானி ஆயிட்டேன் அப்படின்னு இந்த ஆச்சாரத்தை ஒழுக்கத்தை விட்டால் நான் என்ன செய்வேன், நான் வந்து பதிதனாக நான் மாறிவிடுவேன் என்று கருத்தை வந்து நம்முடைய அருள்நந்தி சிவம் வந்து இந்த சமயத்துக்கு ஏற்ற வேடத்தை நாம் போட வேண்டும் கருத்தை வந்து சொல்கிறார்கள். அடுத்து 7வது திருப்பாடல். இந்த பாடலும் மிகவும் முக்கியமான பாடல். காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீளாகம் அணிந்தார்க்கு நிகழ் குறியாம் சிவலிங்கம் நானாது நேடியமால் நான்முகனும் காண நடு சேனாரும் தளர்பிளம்பாய் தோன்றியது தெளிந்தாராய். வந்து இந்த சிவலிங்கத்தை பத்தி இந்த பாட்டுல வந்து சொல்றார். இவர் செய்தது வந்து குரு லிங்க சங்கம வழிபாட்டுல இவர் செய்து லிங்க வழிபாடு. எனவே நிகழ்குறியாம் சிவலிங்கம் பதவுடைய வந்து பார்க்கலாம். காணாத அறிவினுக்கும், நம்முடைய கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு புலப்படாத அந்த அருவ திருமேனிக்கும், உருவினுக்கும், இந்த கண்ணால் காணக்கூடிய அந்த உருவ திருமேனிக்கும், அது நீனாகம் அணிந்தார்க்கு, இந்த நீண்ட நாகத்தை அணிந்த சிவபெருமானை வழிபடுவதற்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம். அதற்கு பெருமானை அறிந்து வழிபடுவதற்கு சிறந்த அடையாளமாக விளங்குவது அந்த சிவலிங்கம். லிங்கம் என்றாலே ஒரு குறியை வந்து குறிக்கும். சிவபெருமானுக்கு குறியாய் இருப்பது அந்த சிவலிங்கம். இதான் உங்களுக்கு வந்து நம்ம சைவத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு என்ன சொல்ற, தடத்த இலக்கணம் சொருப லக்கணம்னு சொல்றோம். தடத்த இலக்கணத்தை வந்து அருவம், அருவுருவம், உருவம். அருவம் நம்ம சிதம்பரத்துக்கு போறோம், சிதம்பரத்துக்கு போற பண்ணாங்க, அங்க சிதம்பர ரகசியம்னு நமக்கு தீபாவளி காமிக்கிறாங்க. ஒரு வில்வ மாலை போட்டு நம்ம பார்த்தோம்னா அங்க வந்து வெட்ட வெளிதான் தெரியுது. பெருமான் வந்து அருவமாக வெளியாக இருக்கின்றார் என்று பார்க்கிறோம். அப்ப உருவமாக என்ன இருக்கின்றார், உருவமாக நமக்கு வந்து நடராஜ பெருமான் இருக்கின்றார். அருவுருவமாக எங்க இருக்கின்றார், அருவுருவமாக திருமலட்டநாதன் வந்து அங்க லிங்கமாக இருக்கின்றார். எனவே அந்த லிங்கம் என்ன செய்யுது, அது காணாத அறிவினுக்கும், அந்த காண முடியாத இந்த அருவத்திற்கும் நம்ம காணக்கூடிய அந்த உருவமாகிய அந்த நடராஜ பெருமானும், நடராஜ பெருமான் வந்து அந்த மாகேஸ்வர மூர்த்தத்துல அந்த 25 மாகேஸ்வரத்துல அவர் ஒருவர் இல்லையா. எனவே அந்த உருவினுக்கும் காரணமாக இருப்பது அந்த அருவுருவ திருமேனியாகிய அந்த சிவலிங்கம். இந்த சிவலிங்கத்தை வழிபட்டால் நாம் அருவத்தையும் வழிபட்டோம், உருவத்தையும் வழிபட்டோம், அருவுருவத்தையும் வந்து வழிபட்டோம் என்ற கருத்து. அப்ப அருவுருவமாக இருப்பது வந்து லிங்கம். அந்த லிங்கத்தை வந்து சாதாக்கிய லிங்கம்னு நம்ம சொல்றோம். ஏற்கனவே பார்க்கப்படனா நீங்க சித்தாந்தம் வந்து படிச்சிருக்கீங்க. சித்தாந்தத்துல ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் வந்து 5. சிவதத்துவம் வந்து சிவம் சக்தி, அது இரண்டும் வந்து அருவம், வந்து கண்ணால் வந்து காண முடியாது. இந்த சாதாக்கியம் தான் இங்க லிங்கமாக இருக்கின்றது. அது அருவுருவம், அது உருவம்னு சொல்ல முடியாது, அருவம்னு சொல்ல முடியாது. இந்த சாதாக்கியம் தான் நம்ம கோயில வந்து வழிபடுறோம். அது காரணத்தை பார்க்கணும்னா அங்க சாதாசிவம் வந்து நமக்கு போகமூர்த்தியா இருக்கின்றார். நம்ம இந்த இகலோகத்துக்கு உண்டான போகத்தையும் குறிக்கின்றார், பரலோகத்துக்கு உண்டான அந்த போகத்தையும் வந்து குறிக்கின்றார். வந்து சாதாக்கிய மூர்த்தி வந்து போகமூர்த்தின்னு சொல்றார். அது மாதிரி போகமூர்த்திக்கு அனுக்கிரக சிரத்தை இருப்பது அங்க மனோன்மணி தாயார். அவரை எங்க வச்சு வழிபடும்னா, நம்ம நெற்றியில இருந்து ஆக்யா சக்கரம் இல்லையா, இங்க ஆக்யா சக்கரத்துல வந்து 2 இலைகள் இருக்கின்றன. அது ஒரு இலையில வந்து இந்த சதாசிவமும், இன்னொரு மனோன்மணி வைத்து இந்த யோகிகள் வந்து அங்க வழிபடுவார்கள். அந்த அருவுரமாக இருக்கின்றது அந்த சாதாக்கியமா லிங்கம். அதுக்கு கீழே வந்து என்ன இருக்கின்றது, மகேஸ்வரம் சுத்த வித்தை. இந்த மகேஸ்வரத்துல தான் அந்த 25 மகேஸ்வர மூர்த்தங்கள் இருக்குது. சுத்த வித்தையில வந்து அந்த பிரம்மன், திருமால், ருத்ரன் போன்றவங்களாம் இருக்காங்க. எனவே அருவமாக இருப்பது அந்த சிவம் சக்தி அல்லது நாதம் விந்து, அதை வந்து லய சிவம் என்று சொல்வார்கள்.
அடுத்து சாதாக்கியம் வந்து அருவுருவம், அதை போக சிவம் என்று சொல்வார்கள். அப்புறம் உருவமாக இருப்பது மகேஸ்வரமும் சுத்த வித்தை, இது வந்து அதிகார சிவம் என்று சொல். சிவத்தை லய சிவம், போக சிவம், அதிகார சிவம் என்று மூன்றாக பிரிப்பது, அந்த 5 தத்துவத்தை மூன்றாக வந்து பிரிப்பது. அந்த மூன்றாக இருப்பது அந்த சிவலிங்கம் தான். அதுதான் நிகழ்குறியாக இந்த சிவலிங்கம் வந்து இருக்கின்றது. எனவே கண்ணுக்கு புலப்படாத அந்த அருவத் திருமேனிக்கும் கண்ணுக்கு புலப்படுகின்ற அந்த உருவத் திருமேனிக்கும் இருப்பிடமாக இருப்பது, சிறந்த அடையாளமாக இருக்கின்றது, அது சிவலிங்கமாகும். இது நானாது தேடியமால் நான்முகனும் காண்பது. எனவே நாணம் இல்லாமல் இந்த திருமாலும் நான்முகனும் காணுமாறு அவர் என்ன பெருமான் என்ன செய்றார்? சேனாரும் தளர்ப்புடம்பாய் தோன்றியது தெளிந்தாராய். இது வந்து நம்ம அருணாச்சல புராணத்துல சொல்லக்கூடிய பெருமான். பிரம்மம் யாம் பிரம்மம் என்று அவர்கள் வந்து பதைக்கின்றார்கள். அந்த மாதிரி பதைக்கின்ற பொழுது பெருமான் என்ன செய்கின்றார்? அங்கே அலல் உருவாய் தேடுகின்றார். தோன்றும் போது இந்த தீப்பிழம்பின் அடியையும் முடியை யார் தருகின்றார்களோ அவர்கள்தான் அந்த பரம் என்று சொல்கின்றார்கள். பரம் யாம் பரம் என்று அவர்கள் பதை கொடுங்க அரணால் அலல் உருவாய் பரமாகி நின்றவா தோல் நோக்கம் ஆடாவே என்று சொல்கிறார். இதுதான் இந்த வந்து நம்முடைய அப்பர் பெருமான் வந்து சொல்வார், செங்கணனும் பிரம்மனும் தம்முள்ளே எங்கும் தேடி திரிந்திர காண்கிறேன். எங்க மேல போய் தேடி பார்க்கறான், அவன் கீழே போய் தேடி பார்க்கறான், அவர்கள் வந்து கிடைக்கவில்லை. அப்போது பெருமானை கிடைக்கலைங்கிறப்ப என்ன பெருமான் இங்குற்றேன் என்று லிங்கத்தையே தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணியமூர்த்தி. அவர்களுக்கு புலப்படுமாறு பெருமான் என்ன செய்யறார்? அங்கு லிங்கமாக தோன்றினான். அதாவது அந்த அருணாச்சலத்தை வந்து பார்க்கிறான். எனவே தம்முள்ளே காண முயல்வதற்காக பெருமான் வந்து புறத்திலே லிங்கமாக அவர் வந்து தோன்றுகின்றான். ஏன் அவர்களை பார்க்க முடியவில்லை என்று தன்முனைப்பு வந்து இருக்கின்றது. தன்முனைப்பு நீங்கவில்லை. யானை எனது என்ற அது வந்து அவர்கள் தீரவில்லை. இதோட முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள், அவர்கள் அகத்தில் கண்கொண்டு மெய்ஞான கண்கொண்டு அவர்கள் வந்து பார்க்கவில்லை. எனவே இந்த நான்முகத்தோடும் திருமாலும் மெய்ஞானம் என்னும் அந்த வான்முக கண் கண்டு காணாமல் அவர்கள் தம் உருவை வந்து அன்னம் புறவையாகவும் பன்றியாகவும் மாறி அவர்களுடைய கொன்றை முடியையும் செந்தாமரை சேவடியும் அவர்கள் காண முடியவில்லை. இந்த மாதிரி தேடி நின்றவர்கள் அவர்கள் சற்றும் உணர்வில்லாதவர்கள். சிவஞான உணர்வு. சிவன் வந்து அனல் உருவாய் நின்ற இடம் வந்து அது அண்ணாமலை. எனவே அந்த அண்ணாமலையை வந்து நினைத்தாலே முக்தி. சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி, திருவாரூர் வந்து பிறக்க முக்தி, காசியில் வந்து இறக்க முக்தி. ஆனா என்ன செய்யலாம்? அது அண்ணாமலை நினைத்தாலே முக்தி. என்னதான் ஞானசம்பந்தர் என்ன செய்தார்? தன்னுடைய 9ஆம் பாடல் முழுக்க முழுக்க அந்த அண்ணாமலையை பற்றி, அந்த அடிமுடி தேடிய பற்றி வந்து அவர் சொல்கின்றார்கள். இதுதான் பூம்பொழில் புகழிக்கு இறைவன் நானிலம் சேர் புண்ணிய தலங்களை அடைந்து தம் புனை பதிகம் தோறும் புகழ் சோனாசரனே. ஒவ்வொரு பதிகத்திலே 9ஆம் பாட்டுல வந்து அந்த சோனாசரனை புகழ்ந்திருக்கின்றார் என்று சொல்வார்கள். எனவே செல்வ முனைப்பாலும் கல்வி முனைப்பாலும் சிவனை காண முடியாது, அன்பினால் மட்டுமே காண முடியும். அவனே அருளால் வந்து தன்னை காட்டினால் மட்டுமே காண முடியும். இதான் காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. இதை பெருமாண்டம் அன்பு பாராட்டி அடிமை திறம் கருதாமல் தம்முடைய ஆற்றலால் பெருமாண்டிய அடியையும் முடியும் காண முயன்றனர். எனவே காண முயன்றால் அவர்கள் காண முடியவில்லை. அவர்கள் வந்து சிவவழிப்பட்டாக பூ கொய்ந்து மஞ்சனம் கொணர்ந்து உளவாரம் செய்து விழாக்கள் நடத்தி அடையல் கொண்டு இணங்கி வணங்கி இருந்தால் அவர்களுக்கு இந்த சிவனை கண்டிருக்க முடியும் என்ற கருத்தை வந்து அவன் பிரம்மன் வந்து கல்விக்கு வந்து அடையாளம், திருமால் வந்து செல்வத்துக்கு அடையாளம். இதை கல்வியாலும் செல்வத்தாலும் அவன் வந்து காண முடியாது. அவனுக்கு படிச்சவனுக்கு வித்தியாகரம் இருக்கும். அவன் என்ன செய்வான்? மேலதான் பார்ப்பான். இதே பிரம்மன் வந்து அன்னமாக மேலே போனான். இவன் படிச்சவனுக்கு பணக்காரனுக்கு வந்து கொஞ்சம் பணிவு இருக்கும். பணிவு தன்னுடைய செல்வத்தை காப்பாற்றுவதற்காக அவன் யாருடைய காலில் கூட விழுவான். எனவே அவன் காலில் விழுந்து பெருமானுக்கு அவன் நோண்டிக்கொண்டே பாதாளம் ஏறிடத்தில் சொற்கழிவு பாதமலர் என்று சொன்னார். எனவே அது காலில் விழுந்தால் திருமாலுக்கு இந்த அளவுக்கும் வந்து இது வழிபாடு வந்து இருக்கின்றது. எனவே செல்வம் வந்து என்னால் முடியும் என்று சொல்லும், முடியாட்டால் என்ன செய்யும்? இந்த செல்வத்தை காப்பாற்றிக் கொள்ள சரணடையும். திருமணம் நான் என்னால பார்க்க முடியலன்னு சரணடைஞ்சாரு. ஆனா கல்வி என்ன செய்யும்? கல்வி வந்து முடியாவிட்டால் சரணடையாது. அவனுடைய வித்தியாகரம் இருக்கு இல்லையா, படிப்பு இருக்கு இல்லையா, எனவே அது என்ன செய்யும்? யாராவது பொய் சாட்சியை வந்து கிரியேட் பண்ணும். எனவே அது பொய் சாட்சியாக தாளம் போய் சொல்லி பார்த்தேன் என்று சொல்லி அந்த தண்டனை வந்து பெறும். எனவே இந்த நான்முகன் என்ன செய்யா, அவனுக்கு 4 முகம் இருக்கு. மனம் வந்து ஒருமுகப்பட வேண்டும்.
ஒருமுகப்படாமல் அது 4 முகத்துக்கும் போனது வச்சுங்க, மனம் வந்து ஒருபடப்படாது. இறைவனுக்கு 4 முகம் இருக்கு, 8 கண்கள் இருக்கு. அவன் 4 முகத்தால் 4 திசைகளையும் 8 கண்களால் 8 திசையிலும் அவன் பார்த்தால அவனை என்ன செய்யறது? மனம் வந்து ஒன்றவில்லை. நான் ஒன்று இருந்து நினைவீங்கள் உந்தனக்கு ஊனமில்லை. அந்த ஒன்று இருந்து நினைக்காமதான் அவனுக்கு அந்த ஊனமாகி அந்த கல்விச்செருக்கு வந்து விட்டது. மால் என்பது மயக்கத்தை வந்து குறிக்கும். இறைவனுக்கு செல்வ மயக்கம் வந்து இருக்கின்றது என்ற கருத்தை வந்து சொல்வார்கள். அடுத்த கருத்து என்ன, அவர்கள் தேடிய இடம் வந்து தவறு. என்ன தவறுனா, இந்த சடை வந்து காடு போன்றது. இந்த காட்டுலதான் போய் என்ன பண்டி வந்து வாழும். திருமண பண்டியாகி போய் சடையை போய் தேடி இருக்கணும்பாங்க. திருவடி வந்து செந்தாமரை மலர் போன்றது. செந்தாமரை மலர் போன்றது அங்க அண்ணன் தான் வந்து மலர்ல தங்கி இருக்கும். எனவே வந்து அண்ணன் என்ன செய்யணும், திருவடி மலரை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னாங்க. இது எப்படி தெரிந்தாலும் அவர்களுக்கு வந்து கிடைக்காது. ஏன்னா பாதாளம் ஏழின் கீழ் சொற்கொழிவு பாதமலர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சித்தாந்தத்துல வந்து சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம். இந்த சொல் பிரபஞ்சத்துக்கு அது முடிவாக இருப்பது அது பாதமலர். பாதாளம் ஏழுமி கீழ் இந்த சொற்பிரபஞ்சத்துக்கு முடிவாக இருப்பது பாதமலர். போதாரும் புனைமொழியும் எல்லா பொருள் முடிவே. இந்த பொருள் முடிவுக்கு முடிவாக இருப்பது இந்த போதார் புனைமொழி. புனைமொழியில் தான் இந்த 224 கோணங்கள், 36 தத்துவங்கள், அந்த 5 பஞ்ச கலைகள் வந்து இருக்கின்றன. அதுக்கு முடியாது. எனவே இன்னொரு கருத்து சொன்னாங்க, நீங்க ஏன் இப்படி போய் கஷ்டப்படணும், நீங்க என்ன பண்ணுங்க, பறவை நாச்சியார் இருக்கீங்க இல்லையா, பறவை நாச்சியார் வீட்டுக்கு வாசல்ல போய் நின்றீங்கன்னா பெருமுடி அடியையும் பார்த்துருக்கலாம், முடியையும் தேடிக்கலாம். திருவள்ளுவர் பெருமான் வந்து பறவைக்காக தூது வந்தார் என்ற கருத்தையும் வந்து சொல்லியிருக்கார்கள். அந்த நேடிய மால் நான்முகனும் இந்த தேடிய கதையை வந்து சொல்லிவிட்டு பெருமான் தளர்படம்பாய் தோன்றினார் என்ற கருத்தை வந்து சொல்றார். எனவே சிவலிங்க திருமேனிதான் நாம் வந்து வழிபட வேண்டிய தெய்வம். இந்த கோயில உள்ளதை நம்ம செய்யதான், நம்ம ஆன்மார்த்த பூஜை செய்தான் இந்த சிவலிங்கத்தை வச்சுதான் நம்ம செய்வான். எனவே இங்குற்றேன் என்று லிங்கத்தை தோன்றினான் பொங்கு செஞ்சடை அது புண்ணிய மூர்த்தியை என்று பார்த்துவிட்டு 8வது பாட்டுல இருந்து பார்க்கலாம். நாதோறும் சிவலிங்கம் கண்டு முன்னும் அது நயந்து மாடோர் வெள்ளிடை மண்ணும் சிவலிங்கம் கண்டு மனம் நீடோடு கலியுகை நிலைமை வர செயலறியார் பாடோர் கல் கண்டதனை பதிப்போடும் இருந்திருந்தார். அவர் வந்து சிவலிங்கம் தான் வழிபட வேண்டியது ஒரு முடிவு வந்துட்டாரு. இந்த சிவலிங்கத்தை வந்து என்ன செய்கிறாரு, நாள்தோறும் ஒரு சிவலிங்கத்தை பார்க்கணும், அதை வந்து நான் வணங்கணும், வணங்கிட்டு அதுக்கு வழிபாடு செய்யணும், வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் உண்ண வேண்டும். இந்த ஒரு நீயதான் வச்சுக்கிறேன். நாடோறும் சிவலிங்கம் கண்டு உண்ணும், ஒரு லிங்கத்தை பார்த்துட்டு அதுக்கு வழிபாடு செஞ்சுட்டு அப்பதான் உண்ணுவேண்ட அந்த நியமத்தை வந்து வச்சுக்கின்றார். அப்போது என்ன செய்கின்றார், மாடோர் அந்த பக்கத்துல வந்து ஒரு வெளி இருக்குது, அந்த வெளியிட ஒரு சிவலிங்கம் கண்டு அங்க ஒரு சிவலிங்கம் வந்து இருக்கு, அதை பார்த்து அவர் வீடோடு கலியுகை மனத்துல வந்து நிறைய மகிழ்ச்சி வந்துருது. மகிழ்ச்சி வந்துட்டு அவர் என்ன செய்கின்றார், நிலைமையோட செயலடையார். அவர் நம்ம சிவலிங்கத்தை வழிபாடு செஞ்சோம், உங்களுக்கு பெருமானே ஒரு லிங்கத்தை காமிச்சிட்டாரு அப்படின்னு என்ன செய்யறது தெரியாம அவர் என்ன செய்றார், தன்னை மறந்து விடுகின்றார். உள்ளத்தில் விழுகின்ற அந்த மகிழ்ச்சி வந்து கைவரப்பட்டுவது. அப்போது இன்னது செய்வது என்று அறியாதவராகி என்ன செய்கின்றார், பாடோர் கல் பண்டு அதனை, பக்கத்துல வந்து மலர் எதுவும் இல்லை, பக்கத்துல ஒரு கல்லுதான் வந்து கிடைக்குது, அந்த கல்லை எடுத்து அதை பதைப்புற எடுத்தெறிந்தார். இது என்ன செய்வது என்று செய்யாமல் அன்பின் வெளிப்பாட்டாக அது மலர் போல இருக்குது. கல்லை இப்படி எரியறது கிடையாது, இப்ப அர்ச்சனைப்பட்டப்ப எப்படி இப்படி எரியணுமோ அந்த மாதிரி வந்து அவர் வந்து எரிகின்றார். அவர் வந்து அன்பு மீது வந்து நிற்கின்றார். அப்போது அவருக்கு அருகில் வந்து கல் கிடைக்கின்றது. எனவே அதனை மலராய் கொண்டு அவர் வழிபடுகின்றார் என்ற கருத்தை வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். அடுத்து 9வது திருப்பாட்டு. நேரம் ஆகிவிட்டதால் பாடல் வந்து விரைந்து பார்க்கலாம். அகநடைந்த பெருவகை அடங்காத ஆதரவால் மகமவு மகிழ்ந்து ஓப்பார்கள் வன்மை புரி செயலினால் இகழ்வனையே செய்தாலும் இளம்புதற்கு இன்பமே நிகழும் அது போலதற்கு நீள் சடையார் தாமகிழ்வார். பெருமான் என்ன செய்ய, கல் எடுத்து அடிக்கிறானே, கல்லால அடிக்கிறானே, பெருமானை வந்து அந்த மாதிரி நினைக்கலாம். அகம் நிறைந்த பேருவகை அடங்காத ஆதரவால் மகவு மகிழ்ந்து ஒப்பார்கள். இந்த குழந்தைகள்கிட்ட வந்து அப்பா அம்மாவுக்கு அந்த பெற்றோர்களுக்கு அன்பு இருக்கும். அந்த அன்பு மிகுதியாக என்ன செய்வார்கள், அவர்கள் வன்மை புலி செய்தால் மற்றவர்கள் இகழத்தக்க அந்த வன்மையான செயலை செய்தாலும் என்ன செய்வார்கள், அந்த குழந்தைகள் மகிழ்ந்து அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய செயலை கண்டு அவர்கள் வந்து மகிழ்வார்கள் என்ற கருத்தை வந்து பார்த்துப்போம். அமிழ்தினும் ஆட்டை எழுதி தம் மக்கள் சிறுகை அளாவிய கோள். சாப்பிட்டு இருக்காங்க, சாப்பிட்டு குழந்தை வந்து அந்த கையை வச்சு அந்த குழந்தை சாதத்தை வந்து பிசையுது.
அது வந்து அமிலத்தை விட அது ஆற்றல் இனிதாக இருக்கின்றது. இதே இன்னொரு ஆள் யாராவது செஞ்சா அவங்க ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அந்த குழந்தைகள் வந்து பேசினாலும் சரி அழுதாலும் சரி இதே குழலை விட யாழை விட இனிமையாக இருக்கின்றது என்று தம் மக்கள் மழலை சொல். தாம் பெற்ற பொண்ணு செஞ்சாலும் அடுத்தவங்க செய்ய கழுத மாதிரி கத்துதுன்னு சொல்லுவாங்க. தம் மக்கள் செய்தால் அது குழல் இனிது யாழ் இனிதுன்னு சொல்லுவாங்க. பெருமான் வந்து எல்லா உயிர்களுக்கும் தாயாகவும் தந்தையாக இருக்கின்றார் இல்லையா? அதனால இவர் வந்து இவர் செய்தது வந்து பெருமான் என்ன செய்கின்றார்? அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றார்கள். இதுக்கு இன்னொரு கருத்தையும் சீக்கியஸ் வந்து என்ன செய்யறாருன்னா, இப்ப குழந்தை மேல வந்து அன்பு ஜாஸ்தியா இருக்கு. நான் என்ன செய்யறேன், அந்த குழந்தை என்கிட்ட வர்றப்ப என்ன செய்யறேன், அதை வந்து கண்ணத்தை பிடிச்சி கீழ்றேன். இப்ப செல்லமா ஒரு அடி அடிக்கிறேன், தட்டுறேன். அப்ப இதுக்கு வந்து அணைச்சிக்கிறேன். இப்ப முத்தம் கொடுக்குறேன். இது வந்து மீசை போய் குத்தம். அப்ப மீசை குத்துறது குழந்தை வந்து சொல்லும். அது வந்து குழந்தைக்கு வந்து துன்பமா இருந்தாலும் அது அந்த என்ன செய்யறது, இந்த பெற்றோர்களுக்கு வந்து அது இன்பமாக இருக்குது. இன்னும் சில பேர் வந்து குழந்தை தூக்கி போட்டு பிடிப்பாங்க. அது குழந்தைக்கு சந்தோஷமா இருக்கும், இவங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். இதே பெற்றோர் செய்வது குழந்தைக்கு சந்தோஷமா இருக்கும், குழந்தை செய்வது பெற்றோருக்கு சந்தோஷமாக இருக்கும். எனவே இது குழந்தைகள் பாட்டு அந்த இன்பத்தை உண்டாக்கும், துன்பத்தை உண்டாக்காது. அது போல அந்த சாக்கிய நாயனார் இந்த கல் எறிந்த பொழுதும் அந்த செயலுக்கு இந்த நீள் சடையார் தாமகிழ்வார். நீண்ட சடையுடைய அந்த சிவபெருமான் அவர் மகிழ்ச்சியை கொள்வார். அடுத்து 10வது திருப்பாட்டு. அன்று போய் பிற்றையினால் அந்நியதி கடையுங்கால் கொன்றை முடியார் மேல்தாம் கல்லெறிந்த குறிப்பதனை நின்றுவார் என போதிது நிகழ்ந்த அருளே என்று அதுவே தொண்டாக என்றும் அது செய்ய நினைத்தார். என்றும் அது செய்ய நினைத்தார். அன்று போய் இற்றை நாள் வரை, அன்று தொடங்கி அவர் ஆயுள் நாள் உள்ள வரைக்கும் அந்நியதி கணையங்கள் அந்த நியமத்தின்படியே கொன்றை முடியார் மேல்தாம் கல் அறிந்த குறிப்புதனை, கொன்றை மாலை சூடிய அந்த சடையுடைய சிவபெருமானின் திருமணி மீது அவர் முன்பு எறிந்த அந்த கல் வீசிய திருக்குறிப்பினை பின்பற்றி அந்த உணர்விலே அவர் தலைப்பட்டு நின்று, அது எனக்கு அப்போது நிகழ்ந்தது அவர் அருளே. எனக்கு இந்த மாதிரி இத்தகைய எண்ணம் உண்டானது அது இறைவர் அருளால் ஆகும். அப்படின்றது 3 காரணங்கள் இருக்கு. அது மெய், வாய், மனம், வாக்கு, காயம். மனத்தால வந்து நினைக்கிறோம், வாக்கால வந்து பேசுறோம், உடம்பால வந்து செயல் செய்யறோம். இந்த மனத்துல வந்து இது எண்ணத்தை கொடுத்தது யார்? அந்த பெருமான் தான். அது வந்து வாயால் வெளிப்பட்டு இருப்பது செயலாக செய்கின்றார். எனவே எனக்கு இந்த கல் எறிய வேண்டும் என்ற எண்ணத்தை உண்டானது அது இறைவர் அருளால் ஆகும் என்று நாள்தோறும் அது செயலையே செய்கிறார். பெருமான் நமக்கு செய்வது எல்லாமே அருள் தான் நம்ம நினைக்கிறோம். துன்பத்தை கொடுத்தாலும் சரி, இன்பத்தை கொடுத்தாலும் சரி. பெருமான் வந்து 5 படைத்தல், காத்தல், ஒடுக்கல், மறைத்தல், அருளல். என்ன செய்யறோம், அதே காத்தல் மட்டும்தான் நம்ம இன்பம்னு நினைக்கிறோம். ஆனா படைப்பதும் வந்து அருள் தான், காத்தலும் அருள் தான், ஒடுக்குவதும் அருள் தான், மறைப்பதும் அருள் தான், அருளும் அருள் தான். இந்த பெருமான் எது செய்தாலும் அது உயிர்களுக்கு அது அருள் செய்யும் பொருட்டுதான் என்று சொல்றார். எனவே அந்த பக்தியை வந்து என்ன செய்யணும், நாம் பணிவோடு வந்து செய்ய வேண்டும், பண்போடு செய்ய வேண்டும், அன்போடு செய்ய வேண்டும், அது விதி வலுவாமல் அது செய்ய வேண்டும். அடுத்து 11வது திருப்பாட்டு. தொடங்கிய நாள் அருளிய அத்தொழிலா ஒளியாது வழிதொடரும் கடன் புரிவார் அது கண்டு கல்லறிவார் தோராடை படம்புடை வேடம் தவிரார் பசுபதியார் தம் செயலே அடங்கும் என்பது தெளிந்தார் ஆதலின் மாதவர் தாம். செய்த வந்து மாதவர்னு சொல்லிட்டார். இதுதான் பெரிய தவத்தை செய்தவர் என்று சொல்ல வந்து சொல்கிறார். தொடங்கிய நாளிலிருந்து இறையருளால் செய்த இந்த செயலை இடையறாது தொடர்ந்து செய்யும் கடமையை அவர் செய்பவராய் எண்ணுபவராய் என்ன செய்கிறார்? அது கண்டு கல் எறிவார். சிவபெருமானுக்கு அந்த சிவலிங்கத்தின் மீது எரிந்து கொண்டே இருக்கின்றார். துவராடை படம் புனை வேடம் தவிரார். இந்த துவராடை என்கின்ற அந்த கஷாயத்தை அந்த அணுகின்ற அவர் விடாது கொண்டிருக்கின்றார். பசுபதியார் தம் செயலே அடங்கும் என்பது தெளிந்தார். இது வந்து அன்பு பெருமானுடைய பசுபதி ஆகிய அந்த சிவபெருமானின் அருள் செயல் என்று அவர் தெளிந்தார். கேட்டு சிந்தித்து தெளிந்து விட்டார். நிட்டை கூட வேண்டும். கடன் என்பது கடமை வந்து குறிக்கும். ஈண்டு புறந்தருதல் எந்தலை கடனை சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனை என்ற புறநானூற்றில வந்து நம்ம பார்க்கலாம். எனவே நம்ம என்ன இப்ப அனுஷ்டானம் வந்து தீட்சை வாங்கிட்டேன், தீட்சை அந்த அனுஷ்டானத்தை தொடர்ந்து செய்யணும். காலை மாலை 2 வேளை வந்து செய்யணும்.
அதுக்கு வந்து பயிற்சி செய்யணும், முயற்சி செய்யணும், தொடர்ச்சி செய்யணும். அது நம்முடைய இயல்பாக வந்து நாம் மாற வேண்டும். அந்த மாதிரி இயல்பாக மாறும் வரைக்கும் அதை செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய சுந்தர் நற்றவா உன்னை நான் மடக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயே. நமச்சிவாய் நமச்சிவாய் சொல்லிட்டு இருக்கேன். பிற்பாடு பார்த்தா என் நாக்கு மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து பார்க்கணும். அந்த மாதிரிக்கு நம்ம பயிற்சி செய்ய வேண்டும். அடுத்த 13வது திருப்பாடல். பல்லாலே எரிந்ததுவும் அன்பான படிகானில் வில்வேடர் சிறப்படியும் திருமுடியின் மேவிற்றால் நல்லார் அவர் செய்கை அன்பாலே நயந்ததனை அல்லாதார் கல்லென்பார் அரணார்க்கு அது அலராமால். கல்லால் எரிந்தது, இந்த கல்லால் எரிந்த செயலும் அன்பான படிகானில் இந்த அன்பால் செய்யும் தொண்டே ஆன அந்த தன்மையை நாம் பார்க்க வேண்டும், ஆராய்ந்து அறிய வேண்டும். இதற்கு என்ன ஓமைனா, வில்வேடர் செருப்படியும், இந்த வில்வேடரான அந்த கண்ணப்பனின் செருப்படியும் என்ன திருமுடியின் மேவிற்றால், அது இறைவனின் திருமுடியில் பொருந்தப்பட்ட தன்மையை நாம் பார்த்தோமானால் நல்லார் அவர் செய்கை அன்பாலே நயந்ததனை. எனவே அவர் அன்போடு செய்தார். எனவே நல்லாராகிய அந்த சாக்கியர் செய்ததை அவர்கள் என்ன சொல்றார்? அல்லாதார் கல் என்பர். இந்த அன்பு இல்லாதவர்கள் அதை கல் என்று சொல்வார்கள். அரணார்க்கு அது அலராமால். சிவபெருமானுக்கு அது எப்படி? அது மலராக இருந்தது. பெருமானுக்கு வந்து நாம் எதனை இடுகின்றோம் என்பது கருத்துல நம்ம எந்த உணர்வோடு எதை செஞ்சாலும் அன்போடு செய்ய வேண்டும் என்ற கருத்தை நம்ம பார்க்கணும். இதுதான் நம்முடைய நாகூர். புத்தன் மறவாது ஓடி எரி செல்லி புது மலர்கள் காக்கினான் கான். புத்தனாகிய சாக்கியன் மறவாது, ஒரு நாளும் மறவாமல் ஓடி பதமைப்போடு ஓடி சல்லியாகிய அந்த கல்லை புது மலர்கள் ஆக்கினான். பெருமானோடு போடும்போது கல்லா இருக்கின்றது, பெருமான் திருவிடையை சேரும்போது அது புது மலர்கள் ஆக்கி விடுகின்றது என்று நாவுக்கரசரே சொல்லியிருக்கின்றார்கள். தான் அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும். இந்த அன்பர் செய்கிற பாவம் வந்து அரணராகும். பரநடைக்கு அன்பில்லாதால் புண்ணியம் பாவமாகும். அன்பில்லாமல் செஞ்ச என்ன செய்யும்? அந்த புண்ணிய செயலே பாவமாகும். இதுக்கு உதாரணம் வந்து, தக்கன் வேலி செய்தான், அன்பில்லாமல் செய்தான், சிவபெருமானை மதிக்காமல் செய்தான், அது தீமையாகி அவன் தலையே போய்விட்டது. ஆனால் நம்முடைய அறநடைக்கு அன்பர் இந்த சண்டேச நாயனார் செய்த என்ன செய்தார்? அது பாலன் செய்த பாதகம் நன்மையாக மாறியது. சித்தியார்ல வந்து நம்ம பார்த்துப்போம். அங்கு ஒரு நாள் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின் என்னப்பன் என்னொப்பில் என்னைய மாற்கொண்டவர்களே வண்ணப்பணித்தன்னை வாவென்ற வான்கருணை சுண்ணப்பன் நேற்றுக்கு சென்றுதாய் போத்தும்பி. கண்ணப்பன் மேல அந்த ஒப்புக்க யார சொல்றோம் அப்படின்னா இந்த கண்ணப்பனை தான் வந்து நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட கண்ணப்பனுக்கு நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், நான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தாம் அறிவார். மாணிக்கவாசகர் வந்து அன்புடையவர் அன்புன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு வந்து உண்மையில அன்புல இருந்து எனக்கும் உனக்கும் தெரியும். ஆனா நீ என்னை ஆட்கொண்டது உலகத்துள்ள எல்லாருக்கும் வந்து தெரியும் என்று அந்த கருத்து சொல்றார்கள். கழிட்டுப்பட்ட ஒரு பாட்டு. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை என்றமையால் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பதனை கண்ணப்பன் தாம் அறிதல் களத்தியர் அறிதல் அல்லது மற்ற ஆறு அறியும் என்பது. இது வந்து என்ன செய்யறாரு? காலில் செருப்பு காலில் வந்து அந்த தலையில் உள்ள நிர்மாலயத்தை வந்து கலைகின்றார்கள். வாயுல தண்ணீரை வந்து தலைமையில வந்து அபிஷேகம் செய்கின்றார்கள். அந்த ஊனமதை வந்து அவருக்கு திருவமுதாக ஊட்டுகின்றார்கள். அதை வந்து பெருமான் வந்து ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அந்த அன்பை வந்து யார் அறிவார்னா 2 பேர் தான் தெரியும். அது கண்ணப்பனுக்கு தெரியும், காலத்தியாருக்கு அறியும். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மைன்னு அந்த அன்பாக இருந்த மாணிக்கவாசகரே வந்து சொல்கின்றார்கள். அப்பேற்பட்ட பேரின்பத்தை ஏற்றருளி அந்த பேரின்பத்தை கண்ணப்ப நாயனாருக்கு திருக்காலத்தியார் வந்து வணங்கி இருந்தார். என் வலப்பக்கத்தில் நிற்க. எனவே அந்த அன்பு வந்து வேறு எவராலும் அறிய முடியாது. அது அறியக்கூடிய எல்லையில் அடங்கிய அன்பு அன்று. இதை அறியக்கூடியவர்கள் 2 பேர் தான். ஒண்ணு காலத்தினாதர், இன்னொன்று வந்து அந்த கண்ணப்பர். ஏன்னா அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இணையவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறுதி என்று அருள் செய்தார். இந்த ஆன்மாக்கு அறிவிச்சு செயல் இல்லையா? இந்த ஆன்மா அறிவிச்சு செயல் 3மே அந்த பெருமானின் அறிவிச்சு செயல் அடங்கி விட்டது. அவர் வந்து தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. அப்பேற்பட்ட பேரன்பு அந்த கண்ணப்பனுடைய அன்பு. 14வது பாட்டு. அங்கொரு நாள் அருளாலே அயர்ந்துண்ண போகின்றால் எங்கள் பிரான் தன்னை அறியாது அயர்ந்தேன் யான் என எழுந்து
பொங்கியதோர் காதலுடன் மிக விரைந்து புறப்பட்டு வெங்கரியின் உரிபுனைந்தார் திருமுன்பு மேவினார். இந்த மாதிரி தினசரி நடந்துகிட்டே இருக்கு. ஆனா ஒரு நாள் என்ன செய்யுதுன்னா அவர் வந்து மறந்து விடுகின்றார். அங்கு ஒரு நாள் அவர் மறந்து விடுகின்றார். அந்த மறப்பதற்கு என்ன காரணம் செய்யலாம்னா அருள்னால மறந்து விடார். அந்த மாதிரி ஒரு நாள் இறைவன் அருளால் அவர் என்ன தம் செயல் மறந்து உணவு உண்ண புகுந்தவர். ஐயோ வந்து சாப்பாடு சாப்பிட போறமே, ஆனா என்ன பெருமானுக்கு வழிபாடு செய்யாம வந்துட்டு அந்த மறந்துட்டேமே அவருக்கு ஒரு பலபை போகுது. உண்பதன் முன் மலர் படைத்துட்டு உண்ணாமல் நம்ம சாப்பாடு முந்தி பெருமானுக்கு என்ன செய்யணும், வீட்டுல எங்க இருந்தாலும் சரி ஒரு மலரை படிச்சு போட்டுட்டு அப்புறம் தான் சாப்பிடணும் நியமத்தை நாமளும் வந்து வச்சுக்கணும். உண்பதன் மலர் படைத்துட்டு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றேன்னா உண்பதன் முன் பூ வந்து மலர்ந்தா என்ன செய்யும், அந்த வண்டு வந்து என்ன பண்ண தேனை வந்து உறிஞ்சு விடும். எனவே அந்த வண்டு வந்து தேனை உண்பதற்கு முன்பு இந்த மொட்டாக இருக்கும் போதே மலரை படுத்து பெருமானுக்கு படைக்க வேண்டிய கருத்தும் அந்த இடத்துல வருது. எனவே பெருமான் அருளால் தம் செயல் மறந்து உணவு உண்ண புகுந்து விட்டார். அப்போது இன்னைக்கு நான் என்ன செய்யறேன், வழிபாடு செய்யாமல் மறந்து விட்டேனே என்று என்ன செய்கின்றார், அவர் பொங்கியதோர் காதலன் இந்த பெருகிய அன்புடன் மிக விரைந்து மிகவும் பதைப்போடு விரைந்து சென்று அவர் வெங்குரியின் உணை பிறந்தார். அந்த யானையின் தோலை உரித்து போட்ட இந்த சிவபெருமான் முன் சென்றார். கொண்டது ஒரு கல்லெடுத்து குறிகூடும் வகையெறிய உண்டிவினை ஒளித்தஞ்சி ஓடி வரும் வெற்கையோடும் கண்டருளும் கண்ணுதலார் கருணை புலி திருநோக்கால் தொண்டர் எதிர் நெடுவிசும்பில் துணைவியோடும் தோன்றுவார். அப்போது கொண்டது ஒரு கல் எடுத்து, ஒரு கல்னா ஒரு கல் அர்த்தம் வச்சக்கூடாது. ஒருங்கிறது ஒப்பற்ற கல், ஒப்பற்ற கல்லுக்கு பிற்பாடு நான் அர்த்தம் சொல்றேன். எனவே அங்கு கிடந்த ஒரு கல்லை எடுத்துக்கின்றார். குறிகூடும் வகை எறிய அந்த வழிபாட்டின் இலக்காகிய அந்த லட்சியமாகிய அந்த குறிக்கோள் நிறைவேறும் வகையில் உண்டி வினை ஒளித்தஞ்சி அத சாப்பிடுறதுக்கு கையால நினைச்சிட்டாரு. அந்த உணவுன்னும் செயலையும் அவர் விட்டு அஞ்சி ஐயோ நான் மறந்துட்டனே அந்த அச்சத்தோடு ஓடி வருகின்றார். அந்த ஓடி வரும் வேட்கையோடும் பெரு விருப்பத்தோடு அவர் ஓடுகின்றார். அதை கண்டருளும் கண்ணுதலார். ஐயோ வந்து ஒரு வேகத்தோட விருப்போட பதைப்போட ஓடி வருகின்றானே என்று பெருமான் வந்து அவனை கண்டு அவருக்கு அருள் செய்கின்றார். யார்? கண்ணுதலார், இந்த நெற்றிக்கடையுடைய அந்த பெருமான் கருணை பொலி திருநோக்கால் அந்த அருள் பொழிகின்ற அந்த நோக்கத்தோடு பெருமான் திருநோக்கம் வந்து பண்ணிவிட்டார். நயனத்தை செய்து கொடுத்து விட்டார். கொண்டர் எதிர் நெடு சிம்பில் துணைவியோடும் தோன்றுவார். ஒரு இவனுக்கு அன்புக்கு கட்டுப்பட்டு என்ன செய்கின்றார், அவர் துணைவியோடும் தோன்றுவார். அவருக்கு அருள் செய்ய வேண்டும் இல்லையா? எனவே அந்த அருள் சக்தியாகிய உமையம்மையுடன் அவர் நெடு விசும்பில் தோன்றுகிறார். வார்கொண்ட வனமுலையால் உமைபங்கன் கடலே என்று சொல்றார். பெருமானுக்கு என்னன்னா என் புள்ள வந்து சாப்பிட போனுச்சு, சாப்பிட புள்ள வந்து இப்ப சாப்பிடாம இந்த மாதிரி அன்போட வேகத்தோட பொங்கி வருது. இந்த பொங்கி வருகின்ற காதலை வந்து உலகத்தவர்கள் வந்து பார்க்க முடியாது. பெருமான் மட்டுமே கண்டார், சிவன் மட்டுமே வந்து கண்டார். கண்டு அவருக்கு துணைவியோடும் தோன்றி அருள் புரிந்தார். அடுத்து 16வது திருப்பாட்டு. மலைவிடை மேல் எழுந்தருளி வந்ததொரு செயலாளி கலலடைந்த திருத்தொண்டர் கண்டு கடம் குவித்திரைஞ்சி வில அருள் நோக்கம் அளித்தருளி மிக்க சிவலோகத்தில் பலவடிமை பாங்கருளி பரமர் எழுந்து அருளினார். மலைவிடை இளமை பொருந்திய அந்த ரிஷபத்தின் மீது எழுந்தருளி அந்த வந்ததொரு செயலாளி ஒப்பில்லாத செய்கையால் கலல் அடைந்த திருத்தொண்டர், இறைவனின் திருவடி அடைந்த அந்த திருத்தொண்டராகிய அந்த சாக்கிய நாயனார் பெருமானை வந்து தோன்றுவதை பார்த்து விட்டார். அது கண்டு கரம் குவித்து 2 கைகளை வந்து தலைமையில வந்து இப்படி கூப்பிடுகிறார். அஞ்சல் இறைஞ்சி நிலத்தில் வந்து விழுகின்றார். விழுந்து பணிந்து எழுகின்றார். அப்பொழுது இறைந்து குவித்து இறைஞ்சி நிலத்தில் விழ அருள் நோக்கம் கழுத்து அருளி பெருமான் வந்து அவருக்கு அருள் நோக்கத்தை கொண்டருளி மிக்க சிவலோகத்தில் பெருமை மிக்க சிறப்பு மிக்க சிவலோகத்தில் பல அடிமை பாங்கருளி அந்த பழைய அடையாளம் இருந்து செய்யும் அடிமை திறத்தை இறைவன் அவருக்கு அளித்து அவர் வழங்கினார். பல அடியார் கூட்டம் அத்தா காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. அடுத்த நிறைவுப்பாடல். ஆதியார் தம்மையினாலும் கல்லடைந்து அணுகப்பெற்ற போதிசீல் தொண்டர் கொண்ட குறிப்பினை அவருக்கு நல்கும் சோதியார் அறிதலன்றி துணிவதென் அவர் சூழ்த்தாடி சூடி தீதினை நீக்கலுற்றேன் சிறப்பு ஒளியாரை செப்பி. இந்த சரீரத்தை வந்து முடிக்கின்றார். அடுத்த சரீரத்துக்கு தோற்றுவாய் வந்து செய்கின்றார். ஆதியார் இந்த
பழம்பொருளாகிய முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளாகிய அந்த ஆதியாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் தம்மை நாளும் கல்லிருந்து அணுகப்பட்ட, நாள்தோறும் கல்லிருந்து வெளிப்பட்டு அதனால் பெருமானை அணுகப்பட்ட போதில் சீர்தொண்டர், இந்த குற்றமற்ற திறத்தை உடைய இந்த சிறப்புடைய நாயனராகிய இந்த சாக்கியனான் திறத்தை கொண்ட குறிப்பினை அவருக்கு நல்கும். அவருக்கு அருள் செய்யும் அந்த ஜோதியராகிய அந்த சிவபெருமான் சோதியார் அடைதலின்றி, சிவபெருமான் அடைதலின்றி துணிவதன் நான் எப்படி துணிந்து சொல்ல முடியும் என்று வாக்கால் நான் எவ்வாறு சொல்ல முடியும்? எனவே அவர் தாள் சூடி இந்த சாக்கிய திருவடிகளை நான் தலைமையில் மேற்கொண்டு தீதினை நீக்கலுற்றேன் என்றார். நான் இந்த தீமையை நான் நீக்கலுற்றேன், சிறப்புலியாரை செப்பி, இந்த சிறப்பு நாயிலும் வரலாற்றை செப்பி நான் சொல்லுகின்றேன் இந்த கருத்தை சொல்கின்றார்கள். பெருமான் இந்த கல்லை மென்கனி ஆக்கக்கூடியவர், கல்லாமணத்து கடைப்பட்ட நாயனை அவர் ஆட்கொண்டவர். கல்லை பிசிந்து கனியாக்கும் தன் கருணை வெள்ளத்தழுத்தி விடை கிடந்த வேதியன். எனவே அவர் மேடுமலையாக இந்த வில்லையே வளைத்தார். எனவே இந்த கல்லை மலராக மாற்ற முடியாதா என்று சொல்லி இந்த பெருமானுடைய அந்த 5 தொழிலுமே என்ன செய்தார்? அது தன் பொருட்டு அல்ல, அது அடியார்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அந்த ஒருங்கிறது ஒரு கல் ஒப்பற்ற கல். ஏன் அந்த ஒப்பற்ற கல்னா இன்னமே அவர் கல் எறியக்கூடிய அந்த செயல் அத்தோடு முடிவு பெறுகின்றது. இல்லையா? அது ஒப்பற்ற கல். ரெண்டாவது இதுதான் இந்த கடைசி கல். இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? அவர் பெருமான் கல் எறிய போறதில்லை, சிவலோகத்துக்கு போகிறார். அந்த கல் என்ன செய்யுது? அவரை சிவலோகத்தில் பலர் அடியாரும் கொண்டு போய் சேர்க்கின்றது. எனவே இது இதுக்கு மீது நிறைய கல் எடுத்திருக்காரு. அந்த முன்பு எறிந்த கல்லை விட இது சிறந்த கல். எனவே இந்த மறவாமல் கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். இதுவரை புறமுடன் கேட்ட அடியார் பெருமக்களின் திருவடிகளை வணங்கி உரை ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை ஒரு செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்க வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம் இந்த அடியார் பகுதியோடு வணங்கி உரையை நிறைவுகின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிச்சவேசா, சிவசிதம்பரம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம். அடியார் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், ஐயங்களை கேட்கலாம், இல்லை நிறைவு செய்யலாம். சிவாய நம்ம சிவாய நம்ம. திருவடி வணக்கங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அருமைங்கய்யா. நாங்க சாக்கிய நாயனார் புராணத்தை உணர்ந்தோமோ இல்லையோ, சித்தாந்த கருத்தை அதிகமா உணர்ந்தோம். நீங்க சொல்ற ஒவ்வொரு கருத்தையும் சித்தாந்த கருத்து ரொம்ப அருமையா இருந்ததுங்க. ரொம்ப 6 தத்துவம் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. என்னன்னா அந்த பாட்டுல ஒரு மொத்தம் 18 பாடல். நீங்க இன்னும் கொஞ்சம் கூட விளக்கம் எடுத்து 2 நாள் கூட வச்சிருக்கலாங்க. 2 நாளா வச்சிருந்தா கூட இன்னும் சிறப்பா எடுத்திருக்கலாம், நிறைய எடுத்திருக்கலாம். அந்த அளவுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப அருமை. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. 6 தத்துவம்னா என்ன, 6 சமயம்னா என்ன, புறச்சமயம் அப்படின்னு சொல்லி அறப்புற சமயம் எல்லாம் எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. அதாவது மத்த புறச்சமயம்னா வேதத்தை வேதம் மட்டும் தான் எடுத்துப்பாங்க, ஆகமத்தை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது விளக்கத்தை எடுத்து கொடுத்தீங்கயா. சாக்கியனார் புராணம் என்ன அப்படின்னு என்னத்த சொல்றாங்க அப்படின்றது அந்த விளக்கம் ரொம்ப அருமை. அந்த ஏன் 60 சமயம் இறைவன் படைக்கிறாரு அப்படின்னா, ஆன்மா பக்குவம் ஏற்ப அது பக்குவம் அடைந்து அந்த இறைவன் திருவடியில அடையறதுக்கு ஒரு பக்குவ நிலைப்பாடு நடந்து அந்த 6 அந்த சமயத்தெல்லாம் கொடுத்ததா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் சாக்கியனார் பண்ண ஒவ்வொரு பாடலையும் எடுத்து விளக்கம் 18 பாடல். இது அவ்வளவு பாடலே வேகமா எடுத்து ரொம்ப அருமையா எங்களுக்கு கொடுத்தீங்க. ஆனா இந்த 2 நாள் பகுதியா வச்சிருக்கலாமோ அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. நான் எவ்வளவு நாளி ஆகன்றது எனக்கு தெரியல. ஒவ்வொரு அடியா சாக்கியனார் புராணத்தோட எளிமையா சொல்லிடுவாங்க. ஒருத்தர் ரொம்ப சித்தாந்த கருத்தெல்லாம் எடுத்து சொன்னீங்க மாதிரி அவ்வளவு அருமையா சித்தாந்த கருத்தெல்லாம் எடுத்து சொன்னீங்க. அதாவது சாக்கியனார் எங்க பிறந்தாருன்னா சங்கமங்கன்ற பதியில பிறந்தாரு. அவர் வேளாள குலத்துல இருந்தா கூட அவர் என்ன பண்ணாரு, அந்த சாக்கிய மதத்துல போய் சேர்ந்துட்டாரு. அந்த வழியில இருந்தா கூட அவர் என்ன நினைச்சு பார்த்தாருன்னா, இறப்பு பிறப்பின் நோயை தவிர்க்கணும் இல்லையா, அந்த இரவா நிலைய வேணும், பிறவா நிலைய வேணும்னு அந்த கருத்துடையில அவர் வாழ்ந்து வந்தாரு அப்படின்னு சொன்னீங்க. அவர் காஞ்சி மாநகரத்துல போய் அடைந்தாரு. ஞானம் பெறுவதற்காக பலவிதமான அந்த இறைவனுடைய தொண்டெல்லாம் செய்து அதுக்கப்புறம் அந்த ஒரு பாடல் எடுத்து கொடுத்தீங்களே, அந்த செய்வனையும் செய்வான் அந்த பாட்டுக்கு விளக்கம். வினையை செய்பவன், வினைப்பையன், காலமருது இடமருது நம்ம வினையை ஊட்டுபவன் இல்லையா. அந்த 4 சமய நூல்களை தான் யாரு, எம்பெருமான் தான் மூல காரணம். யாரு?
சிவனுடைய பரம்பொருள் தான் எடுத்து ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் சாக்கியனார் என்ன நிலையில இருந்தா கூட என் நிலையில் நின்றாலும் எக்கோடம் கொண்டாடும் அப்படின்ற தாம் கொண்டு அந்த சாக்கியம் அது கோலத்தை கூட மாற்றாமட அவர் என்ன பண்ணாரு, சிவபெருமான அன்பால இடையறாது அவரை பத்தி சிந்தித்தினே இருந்தாரு. ஆனா சிவபெருமான் ஒரேதான் அவர்தான் ஒருத்தர் தான் என்று அதை உணர்ந்து அந்த நிலையிலே இருந்து அவர் அன்பாடி அந்த சாக்கியனார அது எம்பெருமான வழிபட்டாரு. அதுக்கு அழகா எடுத்து விளக்கம் கொடுத்திருந்தீங்க. அவர் எப்படி வழிபட்டாரு, ஒரு கல் எடுத்துதான் போடுறாரு, அது என்னது அன்பால வழிபட்டாரு, தினமும் வழிபட்டாரு. அதான் நீல நினைந்தடியன் அப்படின்னு நம்ம சுந்தரமூர்த்தி பாடல்ல வர மாதிரி அவர் அதே ஒரு நீல நினைந்த அதே ஒரு தொண்டாவே செய்துட்டு தினம் தினம் அவர் போய் வழிபாடு செய்தாருன்ற எடுத்து இந்த கருத்தெல்லாம் கொடுத்தீங்க. அவர் ஒரு நாள் மட்டும்தான் அதை செய்ய மறந்துட்டாரு. அது கூட அந்த அந்த நிலையில கல்ல இருந்தா கூட அவர் எந்த நிலையில போனாருன்னா அந்த காவி உடைய அணிஞ்சிருந்தா அந்த சாக்கிய நாயனாருடைய அந்த நிலையை மாத்தாம எந்த நிலையில இருந்தாலும் எக்கோடம் கொண்டாலும் சொல்லி போட்டிருந்தாரு. மன்னிய சிறு சங்கரன் தான் மறவாமை பொருளுடைய அவருடைய அந்த சங்கருடைய மறவாமலே இருந்து துண்ணிய வேடம் தன்னை துறவாதிய துயசம் தன்னை மிகும் அந்த அன்பினாலே அவர் அந்த மலராக நினைத்து கல் எறிந்து வழிபாடு பண்ணாரு அப்படின்ற அந்த புராணத்தை ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அவர் எம்பெருமானுடைய கண்ணப்பனுடைய வரலாறு, கண்ணப்பனுடைய அந்த பாடலையும் எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க திருவாசகத்துல. அது மட்டும் இல்ல அந்த சித்தாந்த கருத்து அருமை அருமை அருமை. இதெல்லாம் ரொம்ப ஆழ்ந்து பொறுமை இன்னொரு முறை போட்டு கேட்கணும். அந்த அளவுக்கு நிறைய விளக்கம் இந்த புறச்சமயம் மகச்சமயத்துக்கே நிறைய இந்த ஒரு பாடலுக்கே நிறைய விளக்கம் எடுத்து கொடுத்துட்டீங்க முதல் பாடலுக்கே. அதுக்கப்புறம் அந்த அருவம் உருவம் அருவுருவம் அந்த நிலைக்கு ரொம்ப அழகா விளக்கம் சித்தாந்த கருத்தெல்லாம் எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் மேற்கோள் ரொம்ப என்ன சொல்றது, ஒவ்வொரு மேற்கோள்களுமே ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாரு சாக்கியனார், ஒரு நாள் உண்ணும் போது மறந்துட்டாரு. அதை மறுபடியும் போயிட்டு அந்த நிலையிலேயே அவர் போய் எம்பெருமான் வந்து மறுபடியும் அந்த நிலையை கொண்டு வந்து மனதார நினைத்து போய் அந்த மறந்துட்டனே எம்பெருமானே உன்னை நினைக்கிற மறந்துட்டனேன்னு நினைச்சு பெருமானம் அப்படி கல்ல இருந்து வழிபாடு செய்தாரு. அப்ப எம்பெருமான் காட்சி கொடுத்தாங்க. அம்மை எப்பராவது வந்து காட்சி கொடுத்ததா அந்த சாக்கியன புராணத்தை சொல்லி அவர் சிவலோகத்தை எடுத்து சென்றாரு அப்படின்னு சொல்லி விளக்கம் ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. இருந்தாலும் நிறைய அந்த எனக்கு உண்மையிலே பிடிச்சது சித்தாந்த கருத்து தான். சாக்கிர புராணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கருத்து தான். இருந்தாலும் அந்த சித்தாந்த கருத்தெல்லாம் எடுத்து சித்தியார்ல ஒரு பாடலு, அதுக்கப்புறம் உண்மை விளக்கம் நிறைய தசக்காரியம், அந்த மாதிரி நிறைய பாடல் அங்கங்க ஒரு பாடல் எடுத்து அதை தொட்டு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அடியாருங்கெல்லாம் போயிட வேண்டாம், அவங்கவுங்க கருத்தையும் சொல்லணும். ஏன்னா ஒரு 2 நிமிடம் தான், நிறைய நேரம் கருதி நம்ம முடிச்சுக்கலாம். ஆனாலும் 2 நிமிடம் அடியாருக்கு பேச வாய்ப்பு உண்டு. அடியன் வந்து வாழ்த்து பாடலோட முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த அடியாருக்குள்ள கண்டிப்பா வாய்ப்பு உண்டு. எல்லா அடியார்களும் பேசலாம். சிவாய நம. வாழ்வியில் பண்ணாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அரும் முகம் வாழ்க வெற்பை ஊறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செப்பேன் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்த நம்ம மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நம்ம ஈசன் குடும்பத்து சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைத்து அடியார் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வந்து இன்னைக்கு இவ்வளவு சிறப்பா பேச நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். உண்மையிலே எனக்கு இன்னும் பெருமானம் உணர்த்தினார் தான் சொல்லலாம். அவருக்கு எப்படி 8 வயசுல ஆட்கொண்டாரோ அந்த மாதிரி இன்னைக்கு எனக்கு எம்பெருமானம்